அனைவருக்கும் இனிய அன்பு மாலை வணக்கம். ஒரு கதை, ஒரு நபர் கதையாடல் நிகழ்வுக்காக இணைந்திருக்கும் அனைத்து இதயங்களுக்கும் சென்னச்சர்ஸ் புக் ரைட் நவ் ஹப் மற்றும் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் இதயபூர்வமான மகிழ்ச்சியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாயாஜலமாக எதுவும் இருக்காது என்று உறுதியளிக்கும் ஒரு இரவிற்காக, ஒரு மாலை பொழுதிற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அசாதாரணமான ஒரு கதை சொல்லல் பயணத்தில் உங்கள் வழிகாட்டியாக நான் இங்கே இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தனி நபர்கள் அல்ல, கதை சொல்லிகளின் சமூகமாக நாம் கூடியிருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கக்கூடிய உங்கள் தனிப்பட்ட கதைகள், கனவுகள், கவிதைகள், கதைகளின் பொக்கிஷங்களை உங்களுக்குள் இதுவரை சுமந்து வைத்திருப்பீர்கள். இன்று அதை இங்கே பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுவே நமது ஒரு கதை ஒரு நபர் நிகழ்வின் சாராம்சம். நிச்சயம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு கதை ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த கதை என்னவென்று இன்று நாம் அறிய விளைகின்றேன். சென்னெக்ஸஸின் மாறுபட்ட நிகழ்வுகளில் கதை சொல்லும் ஆற்றலை கொண்டாடும் வகையில் கதை சொல்லாடல் நிகழ்வினையும் இணைத்துள்ளோம். சிறு வயது முதல் இப்போது வரைக்குமே கதைகளை கேட்பதில் நமக்கு அலாதி பிரியம் உண்டு. நமது வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய கதைகளின் வழியாக இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்கலாம். இன்று உங்கள் இதயங்களையும் மனதையும் திறப்பதற்கு உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் அனுபவம் மிக்க கதை சொல்லியாக இருந்தாலும் சரி, அல்லது முதலில் பங்கேற்பவராக இருந்தாலும் சரி, இன்று இந்த மாலை பொழுதிலே உங்களுடைய குரலின் ஆற்றல் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், விளைகின்றேன். நமது மனித நேயத்தின் மைய கருவாக இருக்கலாம், அது நமது வாழ்க்கையை நல்லதொரு பயணத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வித்துவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட கதைகளுடன் தயாராகுங்கள். ஒரு கதை ஒரு நபர் என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது நமது பகிரப்பட்ட கதைகளின் கொண்டாட்டம். நமது கதைகளில் நம்மை ஒன்றாக இணைக்கும் இணைப்பினையும் நாம் காணலாம். உத்வேகமும் இணைப்பும் நிறைந்த ஒரு மயக்கும் இந்த மாலை தொடக்கத்திலே கதைகளின் பவனி தொடங்கட்டும், கதைகளின் உலா தொடங்கட்டும். முதல் கதையாக கூறுவதற்கு நான் விளைகின்றேன். அனைவரும் ஏற்கனவே நான் சிலரிடம் இந்த கதையை நான் பகிர்ந்து கொண்டிருப்பேன். சிவசங்கரி அம்மையாருடைய கதை என்று. ஒரு நபருக்கு வாழ்க்கையில் நாம் பிறப்பதற்கு முன்னதாக எங்கிருந்தோம், பிறந்ததற்கு பிறகு எங்கிருந்தோம் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. நான் பிறந்ததுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு அப்புறம் எங்க போக போறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் பேரொழியாக அந்த நபர் இருந்தார். யாரை பார்த்துமே அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் என்னுடைய பிறப்புக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், இறந்ததுக்கு அப்புறம் எங்க போய் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாராம். இது அவருடைய வழக்கமான ஒரு வினாவாகவே இருந்தது. அப்போ ஊர்ல சொன்னாங்களாம், நம்ம பக்கத்து ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு, நீ எப்போதுமே கேட்கக்கூடிய கேள்வி அவர்கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்ட்டு. இந்த நபரும் வேக வேகமாக அவரிடம் சென்று ஆசையாக கேட்கின்றார். அவருக்கான டேர்ன் வரும்பொழுது, அவருக்கான அந்த சுற்று வரும்பொழுது அவரிடம் கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐயா நான் இப்போ உயிரோட இருக்கிறேன், எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறேன், இது மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டா போதும். இதுதான் என்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய சந்தேகம். நீங்க தான் தீர்த்து வைப்பீங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், பக்கத்து அறையில ஒரு நூல் இருக்கு, சென்று அந்த நூலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவரும் பக்கத்து அறைக்கு போறாரு. திறந்த உடனே அப்படியே ஒரே இருட்டு. எதுவுமே அங்க ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, ஒரு நூல் எதுவும் தெரியல. அதனால அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. ஐயா ரொம்ப ஒரே இருட்டா இருக்கு, அதனால எதுவும் எடுக்க முடியல அப்படின்ட்டு. அந்த முனிவர் அப்போ ஒரு மெழுகுவர்த்திய ஏத்தி தீபம் ஏத்தி அவர் கையில கொடுத்துட்டு இப்ப போய் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த தீப ஒளியோட போயிருக்காரு. அப்ப அந்த புத்தகத்தை எடுத்துட்டு முனிவர் கையில கொடுத்தாராம். அப்ப முனிவர் அந்த மெழுகுவர்த்திய உப்புன்னு ஊதி அணைச்சிருக்காரு. அப்போ முனிவர் அந்த அந்த மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மெழுகுவர்த்தி உடைய ஒளி வருவதற்கு முன்னாடி எங்க இருந்தது, அணைந்த பிறகு எங்க சென்றது அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் என்னையா ஒரு கேள்வியா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டிருக்காப்புல. அப்ப முனிவர் சொன்னாராம், இதேதான் நானும் உன்கிட்ட கேட்கிறேன். இந்த தீபத்துடைய ஒளி எங்கிருந்து வந்தது, எங்கே சென்றது அப்படின்றத விட்டுட்டு, அந்த ஒளியின் வெளிச்சத்திலே உன்னால் செய்ய முடியாத இருந்த ஒரு காரியத்தை நீ செய்தாய் அல்லவா, அதனை பாராட்டும் விதமாக அந்த ஒளிக்கு நன்றியை சொல்லிட்டு அடுத்த வேலைய பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இது உண்மையிலே நான் என்னுடைய இளம் கலை நான் படிக்கின்ற பொழுது நான் கேட்ட ஒரு கதை.
சாதாரணமாக பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறப்போ எங்களுடைய வகுப்பு ஆசிரியை உஷா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பேராசிரியர். அவர்கள் வந்து எனக்கு சொன்ன கதை அவர் சிலப்பதிகாரம் எனக்கு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் பொழுது இந்த கதைய வந்து ஒரு சும்மா சாதாரணமா இன்று வகுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாதாரணமா பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு சொன்ன கதை. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்குள் உண்டாக்கிய ஒரு கதை. அப்படி ஒரு நான் எந்த இடத்துல நான் பேசப் போனாலும், எனக்கு இதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, இந்த கதையை மாணவர்களிடம் பதிவு செய்யாமல் விடமாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு பயன் உண்டு. அந்த பயன் என்ன அப்படின்றத பார்க்கிறத விட்டுட்டு, தேவையற்ற ஒரு ஆராய்ச்சியை செய்து நம்மளுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்கக் கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்காகவே இந்த கதையை நான் சொல்லுவேன். இது போன்ற புத்தருடைய கதையிலும் ஒன்று உண்டு. புத்தரிடம் ஒரு சீடர் போய் கேட்டாப்லயாம். ஆ நான் வந்து இதே கேள்விதான். முன்னாடி எங்க இருந்தோம், பின்னாடி எங்க போனோம் அப்டின்ட்டு. அப்போ வந்து புத்தர் சொன்னாராம், "உன்னை நோக்கி வேகமா ஒரு அம்பு உன்னுடைய மார்புல தைத்து குருதி வழிகிறது. நீ என்ன செய்வாய்?" அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே போய் மருத்துவர போய் பார்த்து மருந்து வச்சு அடைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் அத விட்டுட்டு இந்த அம்பு ஏவன் எறிந்தான், எங்கிருந்து வந்தது? தட்டையாக இருக்கிறதா? நேராக இருக்கிறதா? இது எந்த நாட்டு அம்பு? இது எதால் செய்யப்பட்டிருக்கு? இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வியா? மாட்டாய் இல்லையா? உயிரை காப்பாற்றிக் கொள்ள தானே முனைவாய். அதுபோல இருக்கின்ற பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முடிந்து போன விஷயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். வரக்கூடிய விஷயம் வரட்டும். இப்போது இருக்கக்கூடிய இந்த நிதர்சனமான நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றதுல கான்ஷியஸா இருங்க அப்படின்னு புத்தரும் சொன்னாங்க. ஆனா இந்த 2 விடயங்களுமே என்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு கதைகள். இதை இன்று உங்களிடம் சொல்லி ஆரம்பித்து வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை ஏற்படுத்திய கதைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டால், நிச்சயம் வந்து எப்படி உஷா மேடம் உடைய ஒரு கதை எனது வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றளவும் அவரை நான் மறக்காமல் இருக்கின்றனோ, அதுபோல் உங்கள் ஒவ்வொருவருடைய கதையும் இன்னொருவருடைய வாழ்வில் ஒருவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட உங்களுடைய பிறவி பயனை நீங்கள் அடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதனால் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய நீங்கள் விரும்பிய ஒரு கதையை இங்கே பகிர்ந்து கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முதலில் கதை சொல்ல வருபவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாங்களா? அம்மா வணக்கம். வணக்கம். வளர்மதியாசன் வருகிறேன். வளர்மதியாசன் அம்மா வாங்க. சொல்ல வருகிறேன். தாமதமாக வந்தாலும் முதலாக முந்திக் கொண்டீர்கள். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் அம்மா. வணக்கம்மா. கவிதாம்மா சொன்ன அந்த கதை ஒரு நல்ல தாக்கத்தை எல்லாருக்குமே உருவாக்கும். அப்படி ஏன்னா திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடுப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வழக்கத்துல சொல்லும்போது கூட, தூங்கையிலே வாங்குகிற மூச்சு துளி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயிர் எங்க போகுது என்ன அப்படிங்கறத பத்தி பல ஆய்வுகள் பண்றாங்க. ஆனா வெளியே இருக்கிற காத்து உள்ள போயிட்டு வர்ற வரலையும் தான் நாம உயிரோட இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ உயிருங்கிறது உள்ள இருக்கா வெளியே இருக்கா? இப்படி எல்லாம் நிறைய ஐயங்கள் இருக்கு. இதுக்கான ஆய்வுகள் ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரியான ஒரு கதை. ஏன்னா இருக்கிற காலத்துல நாம சொல்லுவாங்க, நாம யாரும் பிறக்கிறது இல்ல, அதனால நமக்காக மட்டுமே வாழக்கூடாது. இது பெரியார் சொல்ற ஒரு கருத்து. அதனால நாம வாடுற காலத்துல மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு பயன்பட்ட ஒரு செய்தி, இது எல்லாருக்கும் பயன்படுத்தும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற நிலையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த கருத்து உண்மையிலே எல்லாருக்கும் பயன்படும். மகிழ்ச்சி, பாராட்டுகள். இப்போ வளர்மதி அம்மா நீங்க. சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சாரம் என்ற இயக்குனர் கவிதாம்மா வந்து இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கலந்த வணக்கம். அவையோருக்கும் வணக்கம். அவங்க சொன்ன கதையே வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்றைய நம்ம நினைக்க கூடாது, அது நீர்க்குமிழி மாதிரி ஆல்ரெடி உடஞ்சு போயிடும். நாளைங்கிறது வந்து நம்ம கையில கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இன்றைய பொழுதை வந்து நாம வந்து இனிமையாக கழிக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பசிபிக் கடல்ல வந்து ஒரு சின்ன கப்பல் வந்து போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் அந்த கரையை அடைவதற்கு ஒரு 80 கிலோமீட்டரே இருக்கும்போது அந்த கப்பல் வந்து காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு கவிழ்ந்துருது. அப்ப கவிழ்ந்த உடனே அதுல உள்ள பயணிகள், நீச்சல் தெரிந்தவர்கள், அவங்க கொஞ்சம் அப்படியே நீந்தி கிடக்காங்க. நீந்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிக அளவு தாகம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்தால வந்து இன்னொரு பெரிய கப்பல் வருது. அந்த கப்பல் பார்த்து
எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீர் தாருங்கள், தண்ணீர் தாருங்கள். ஏன்னா அவங்க உயிரும் வற்றுது, அந்த உடல்ல உள்ள தண்ணி சத்தும் போயிட்டு ரொம்ப தாகமா நம்ம நீச்சல் அடிக்கும் போதே வந்து ரொம்ப அதிக தாகம் வந்து வரும் நம்மளுக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு தாகமா இருக்கு, தண்ணீர் தாங்க, முதல்ல தண்ணீர் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கத்துறாங்க. அப்ப அந்த எதுத்தால வந்த கப்பல்ல உள்ள அந்த மாலுமி வந்து சொல்றாரு, குனிந்து குடியுங்கள், நீங்கள் நீந்துவதே நல்ல தண்ணீரில் தான் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், நம்ம கடல்ல வந்து மிதந்துகிட்டு இருக்கோம், குனிஞ்சு குடிங்க, நீங்க நீந்துவதே நல்ல தண்ணீரில் தான் சொல்றாரே என்னடா அப்படின்னு பார்த்தா, அது வந்து பசிபிக் கடல். அதுல வந்து அமேசான் நதி வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல் அந்த கடலை கிழிச்சுக்கிட்டு, அது வர்ற ஃபோர்ஸ்ல வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல அந்த கடலை கிழிச்சுக்கிட்டு போகுமா. அப்படிங்கும்போது அந்த ஆத்து தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் உப்பு இருக்காது, அதிகமா இருக்காது. அதனால நீங்க குனிஞ்சு குடிங்க, நீங்க வந்து நீந்துவதே நல்ல நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஏஎல் ப்ரீவ்டி அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு நூல்ல ஹவு டு டேன் யுவர் எபிலிட்டி இன்டு கேஷ் அப்படிங்கிற நூல்ல வந்து சொல்லிட்டு, உங்களை சுற்றி எல்லாம் இருக்கிறது, உங்களுக்குத்தான் கண் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வாசகம் வந்து என்னை வெகுவாக கவர்ந்து, நிறைய இது நம்மளை சுத்தி நம்ம ஒரு விஷயம் நினைக்கோம்னா நம்மளை சுத்தியே அதுக்குள்ள வாய்ப்புகள் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிடத்துல வந்து நான் தேட ஆரம்பிப்பேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வணக்கம். மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு இந்த ஒரு தகவலாக இருந்திருக்கும். பசிபிக் பெருங்கடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீரை நாம் அருந்தலாம் என்று அருமையாக சொன்னீர்கள். நேற்று, இன்று, நாளையை பற்றி எனக்கு அப்பொழுது ஒரு நினைவுக்கு வந்தது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் இருக்கும் வீணை. அதனால் அழகாக இசைக்க கற்றுக்கொள்ளுங்கள், மீட்டுங்கள் அப்படின்ட்டு நினைவுக்கு வந்தது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நல்லது, ஒரு கதையுடன் கூடிய ஒரு தகவலும் கூட. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாரேனும் இந்த கதைக்கு பின்னூட்டம் தருவதாக இருந்தால் தங்களுடைய பின்னூட்டம் வரவேற்கப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த நபரை கதை கேட்கலாம். மகிழ்ச்சி அம்மா. வளர்மதி ஹசன், நீங்க சொன்ன அந்த கதை இது கதையா செய்தியா அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் முதல்ல எங்க இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உன்னையே நீ உணர் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னதா சொல்லுவாங்க. இங்க திருமூலர் திருமந்திரத்துல தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லுவாங்க. தன்னை அளந்தவன் மண்ணை அளந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம என்ன பண்றோம், யாரு, நம்மளோட செய்தி என்ன அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. அப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடுறாங்கன்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். அந்த மாதிரி நாம எந்த இடத்துல கடல் இருக்கிறோம்னா அந்த வர்ற தண்ணியே நல்ல தண்ணி தான் அப்படிங்கிற செய்தி தெரியாம, இன்னும் அதே மாதிரி ஒரு இதுக்கான ஒரு கதையா, ஒரு குளத்துல பக்கத்துல ஒரு முனிவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு குரங்கு மரத்துல போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாம்பு ஒண்ணு வந்துட்டு அந்த பாம்பை அதை கடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லி எட்டி கழுத்து பிடிச்சிருச்சு. அந்த குரங்கு கழுத்தை பிடிச்சிருச்சே தவிர அதை அழுத்திட்டு எங்க கடிச்சிட்டு போகுதுன்னு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த பயத்திலேயே அது உயிரோடு இருக்கா, செத்து போயிடுச்சா என்னன்னு கூட தெரியாம இருக்காங்க. அந்த மாதிரி இங்க நாம கடல்ல தானே இருக்கிறோம், அது உப்பு தண்ணியா தானே இருக்கும், இவ்வளவு தாகமா இருக்கு. ஆமா, அவங்க சொன்னது அது உண்மையான ஒரு செய்தி. எப்படின்னா, நீந்தும் போது தாகம் எடுக்கும். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கடல்ல இருக்கும்போது என்னும்போது உப்பு தண்ணி தானே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, ஆனா அங்க ஆத்துல இருந்து, அமேசான் ஆத்துல இருந்து வரும்போது அவ்வளவு வேகமா வர்ற தண்ணி, கடலுக்குள்ளார 100 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள நல்ல தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம கவிதா அம்மா சொன்ன மாதிரி இது ஒரு கதை அப்படிங்கிறத விட ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கலாம். அதே நேரத்துல அங்க இப்படி ஒரு கருத்தையும் சேர்த்து அதுல சொல்லி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சிறுகதைக்கான ஒரு தன்மையா இருக்குது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மகிழ்ச்சி. அடுத்ததாக சிவசுப்பிரமணியம் என்ற ஒரு சார் வந்து கதை சொல்வதாக கூறியிருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, இருக்கிறீர்களா? சிவசுப்பிரமணியம் இருக்கிறேன் மேடம். காணொளிக்கு வர முடியுங்களா? வந்துட்டோம்.
தங்களது இல்லத்தையும் சுத்தி காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இல்ல ஒரே இல்ல ஒரே இல்ல ஒரு செய்தி மட்டும். இல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு செய்தி. நாம இப்போ வளர்மதி அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க கூட முன்னாடி விளக்கு இருக்குன்னா நீங்க விளக்கு பக்கமா திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா உங்க முகம் நல்லா தெளிவா தெரியும். உங்களுக்கு பின்னாடி வெளிச்சம் இருந்ததுன்னா உங்க முகம் வந்து தெளிவா தெரியாது. அதனால எங்க வெளிச்சம் இருக்கோ வெளிச்சத்து பக்கம் நீங்க திரும்பி உட்காருங்க. நம்ம கதிரவனை நோக்கி உட்கார்ந்தாதான் கதிரவனோட ஒளி நம்ம மேல படும் அப்படிங்கிற மாதிரி வெளிச்சத்தை நோக்கி உட்கார்ந்தாதான் வெளிச்சம் உங்க மேல படும். அதனால எல்லாருமே அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. இங்க தமிழ் செல்வி அம்மா அவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. பின்னாடி வெளிச்சம் இருக்கு செல்லப்பாண்டி அம்மாவுக்கும். அதனால லைட் பக்கமா திரும்பி உட்காரு. அப்படி சொன்னா லைட் பக்கம் திரும்பி உட்காரு. பார்த்து அமர்ந்தால் இந்த உலகம் உங்களை பார்க்கும். அதான் சொன்னோம். மகிழ்ச்சி. உங்கள் பின் ஒளிவட்டம் தெரியும், நீங்கள் தெரிய மாட்டீர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஆடியோபிளா இருக்குங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. நீங்க உங்களை பற்றி உங்களுடைய கதையை தொடங்குங்களேன். என் பெயர் சிவசுப்பிரமணி. நான் இடைநிலை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பணிபுரிகிறேன். கடலூர் மாவட்டம் அன்னாகரம் ஒன்றியத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இப்ப வந்து ஒரு 6 மாதங்களாக தொடர்ந்து பள்ளி வகுப்பறையில சொன்ன கதைகளை யூடியூப் சேனல்லையும் தொலைக்காட்சிகளிலும் நான் வந்து கதை சொல்லியா இருக்கிறேன். இப்ப ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இந்த லிங்க் எனக்கு வந்தது. எங்க மாமா ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, நான் கதை சொல்லுவேன் அப்படின்றதுனால 7:35க்கு. சரி நம்ம உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன டாபிக்னு தெரியல, உள்ள வந்துட்டோம். நீங்க வாழ்வியல்ல மாற்றம் ஏற்படுத்திய கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நாம வந்து என்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்திய கதைய புத்தாண்டு சிறப்பு கதையா நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணி இருக்கிறேன் நானு. அது வியூஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அதே கதையை சொல்லலாங்களா? சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. நான் கேட்கல, சொல்லுங்க. ஆமா, கிட்டத்தட்ட வந்து இந்த கதையை நான் கேட்டது வந்து 1999ஆம் ஆண்டுல வந்து சுகிசிவம் ஐயா வந்து சன் தொலைக்காட்சியில சொன்னாரு. அந்த கதையை கேட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையா எனக்கு அமைந்தது. அது என்ன கதைன்னா, அதாவது இந்த கதை வந்து அமெரிக்காவில் நடைபெறுவதா இருக்கு. அதாவது ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பசங்க பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து கை குழந்தை, இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்த ஒரு பையன். அவன் ஒரு 5-6 வயது உள்ள ஒரு பையன். இந்த கை குழந்தையா இருக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. ஒரு 6-7 மாதங்கள்ல இருந்து. அந்த உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, சரி இந்த குழந்தைய போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. பார்த்தா என்ன சொல்றாரு மருத்துவர், உங்க பிள்ளைக்கு வந்து தீவிரமான இதய நோய் இருக்கு, இதுக்கு நீங்க வந்து உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். இந்த ஆபரேஷன்ன்றது சாதாரணமா நீங்க செய்ய முடியாது. இதுக்கு வந்து ரொம்ப மருத்துவ செலவாகும். அதுக்கு அடுத்து நீங்க தொடர்ந்து வந்து இதை 1 வருஷம் நீங்க வைத்தியம் பண்றதுக்கு காசு அதிகமாகும். உங்க இன்சூரன்ஸ் பணத்துல மட்டும் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்காக இவங்க தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து காசு கேட்டு பாக்குறாங்க. காசு வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைக்கல. சரி, இனிமேட்டு நம்மளுடைய கண்ணு எதிர்க்க நம்மளுடைய குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்கு, நம்ம இதை பார்க்க முடியாது. அதனால நாம என்ன பண்ணுவோம், நம்ம இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு, சின்ன ஊருக்கா போயிடுவோம். அங்க போயிட்டு புதுசா வேலை தேடிக்கணும்னா அப்பா அம்மா இந்த 2 குழந்தையோட வந்து வெளியில போயிடுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய 5-6 வயது மதிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கும் இந்த விஷயம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால வந்து அந்த குழந்தைய பாதிக்க கூடாதுன்றதையும் இந்த அப்பா அம்மா கவனமா பாத்துக்கிறாங்க. அழுவுறது கூட இந்த பெரிய குழந்தைக்கு தெரியாம தனியா அழுவாங்க இவங்க. ஏன்னா இவனை பாதிச்சிடக்கூடாது, ஒரு பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளையை விட்டுடக்கூடாது, இந்த பிள்ளைக்காகவாது நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா தன்னுடைய அறையில உட்காந்து, நம்ம குழந்தைய வந்து இனிமேட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஏதாவது அதிசயம் நடந்தா மட்டும்தான் உண்டு, அதிசயம்ன்றது மட்டும்தான் காப்பாத்தும், அதாவது இங்கிலீஷ்ல மிராக்கிள் மட்டும்தான் இந்த குழந்தைய காப்பாத்தும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இத தூங்கிக்கிட்டு இருக்கிறதா நினைச்ச அந்த பையன், பெரிய பையன், இத காதுல கேட்டுறான். சரி நம்ம தம்பிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, மிராக்கிள் வாங்கி கொடுத்தா காப்பாத்திடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நம்ம உண்டியில் எவ்வளவு பணம் இருக்கோ கொடுத்துட்டு மிராக்களை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன நினைக்கிறான், உண்டியலை உடைச்சு அதுல இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு மெடிக்கல்ல கொடுத்து மிராக்கிள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது
போய் உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு மெடிக்கல்லையும் கேட்கறான், மிராக்கல் கொடுங்க, இருந்தா நான் என் தம்பியை காப்பாத்திடுவேன், நீங்க வந்து மீதி பணத்தை வந்து நான் வந்து பெரியவனாகி சம்பாரிச்சு உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்துடுறேன் அப்படின்றான். இது வந்து கொஞ்சம் வாக்குவாதமா ஆகுது. தம்பி நீ வந்து பெரியவங்களை யாரையாவது கூட்டு வாப்பா, மருந்து சீட்டு எடுத்துன்னு வாப்பா, என்ன பிரச்சனைப்பா, நீ யாரு வீட்டுக்குள்ள அப்படின்லாம் கேக்குறாங்க. இது கொஞ்சம் வாக்குவாதம் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் பேர் அருகில் இருக்குன்னா கொஞ்சம் கூடிடுறாங்க. கூட்டிட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு கோட் ஷூட் போட்ட டிப்டாப்பான நபரும் ஒருத்தர் வராரு. உள்ள வந்து ஒரு உணவகத்துல சாப்பிட்டு வெளியில வராரு. அந்த வெளியில வரவர் பாத்தீங்கன்னா இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது போல எங்க அப்பாவும் அம்மாவும் அழுகுறாங்க, மிராக்கிள் தான் என் தம்பியை காப்பாத்துன்றாங்க, இது இருக்கிற காசை வச்சுட்டு நீங்களாவது தர சொல்லுங்க அங்கிள், நான் பெரியவனாய் சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிருவேன் நானு அப்படின்னு சொல்றான். சரி நீ யாரு, நீ உங்க வீட்டுக்கு போலாம் வாப்பான்னு கூட்டுக்கிட்டு அந்த டிப்டாப்பா வந்த நபர் வந்து கூட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க குழந்தையினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்க குழந்தையினுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த உடனே வாங்கி படிச்சு பார்த்துட்டு, ஆமா தீவிரமான இதய நோய் சிகிச்சை பிரச்சனை இருக்கு உங்க குழந்தைக்கு, இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நான் ஒரு டாக்டர், எனக்கு பெரியதா சொந்தமா ஒரு மருத்துவமனை இருக்கு, அங்க வச்சு உங்க பிள்ளைக்கு இலவசமா வைத்தியம் பண்றேன்றாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அமெரிக்கா நாட்டுல ஒருத்தர் வந்து ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தொழில் செய்யக்கூடிய ஒரு இலவசமா பண்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்களா? அதனால சரி இது எப்படி நீங்க செய்யறேன்னு கேட்டதுக்கு அப்புறம், இல்ல இதை நான் உங்களுக்காக செய்யல, உங்களுடைய இந்த 5 வயது பையன் இருக்கிறான்ல அவனோட முயற்சி, எப்படியாவது அவன் தம்பியை காப்பாத்திடணும்னு நினைச்சான் பாத்தீங்களா, அந்த எண்ணம் அந்த முயற்சி, இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு நான் இலவசமா வைத்தியம் பண்ணி 1 வருஷத்துக்கான தொடர் சிகிச்சை அந்த மருந்து முழுசும் என் மருத்துவமனையில என் சார்பா உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி அந்த 6 மாத குழந்தை காப்பாற்றப்படுது. இப்ப இந்த கதையை சுகிசிவா ஐயா எதுக்காக சொன்னாருன்னா, முதல்ல நாம ஒரு வேலையை செய்யணும்னா முதல்ல நினைக்கணும், தீவிரமா அதுக்கான முயற்சியில ஈடுபடணும், நம்மளால முடியுன்ற நம்பிக்கை முழுமையாக வேணும். அந்த முழுமையான நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த வேலையை வந்து சரியா செய்ய முடியும். இது எனக்கு எப்படி உதவுச்சுன்னா, 1999 மார்ச் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு தேர்வுல ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தேன். அடுத்து என்னால பண வசதி இல்லாம ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பள்ளியில சேர்த்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து என்ன சேர்த்தாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சரி இப்படி ஒரு முயற்சி நம்ம வந்து தீவிரமா எடுக்கணும், நாம முதல்ல நினைக்கணும் அப்புறம் செயல்படுத்தணும்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்துல இறங்கி 12ஆம் வகுப்புல நான் 95% மதிப்பெண்ணோட வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆசிரியர் பயிற்சி இலவசமா கிடைச்சது. உடனடியா அப்பா வந்து ராணுவ வீரர் என்றதுனால எனக்கு 1 ஆண்டுக்குள்ளேயே எனக்கு அரசு பணியும் கிடைச்சது. இன்னைக்கு நான் ஓரளவுக்கு சௌரியமா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிய, முற்றிலுமாக புரட்டி போட்ட கதையாக இந்த கதை எனக்கு இருக்கிறது. அன்னையிலிருந்து ஏற்பட்ட கதை மீது ஆர்வம் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கதை சொல்லிக்கிட்டு வரேன். இப்ப அந்த கதையை ஒரு ஆசிரியர் சொன்னாரு, உங்களோட போகக்கூடாது, நீங்க மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு. இப்ப அதனால நான் இப்ப கதை சொல்லியா ஒரு 60ல இருந்து ஒரு 70 கதை கிட்ட நான் வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய கதைகளை பதிவு பண்ணி இருக்கிறேன். இது தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பாகுது, யூடியூப்லயும் வந்துட்டு இருக்கு மேடம். மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி. மிராக்கிள்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் கால் அண்ட் ரீச் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருவரையும் சென்று அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. நானும் இதை கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்ற ஞாபகம் இருக்கின்றது. மிக அற்புதமான ஒரு விஷயம். என்னைக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைதான். 3வது கை வந்து நமக்கு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒரு அற்புதமான ஒரு கதையை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அற்புதமாக உங்களுடைய கதை சொல்லியாக உங்களுடைய வந்து அற்புதமாக இருந்தது. மிக்க வணக்கம்மா. ஐயாவோட இந்த கதையை நானும் கேட்டிருக்கிறேன். நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதை இது. அதே மாதிரி அவரு அந்த முயற்சியும் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. முதல்ல அந்த முயற்சி இருக்கணும், வெற்றி அடையணும்னு சொன்னா அந்த முயற்சியில அவர் இறங்கியிருக்காரு. திருக்குறள்ல கூட ஒரு குறள் சொல்லுவாங்க, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு குறள் இருக்கும். அந்த மாதிரி இவர் வந்து அந்த உழைப்பு தொடர்ச்சியா அப்படி கொண்டு போயிட்டு அந்த பையன் எப்படி அதுக்கான முயற்சியில இறங்கினானோ அதனால கிடைச்சிருக்கின்ற மற்ற உதவிகளும் சேர்ந்து
அங்க வெற்றி தந்திருக்கு, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அவரோட அந்த ஓட்டம், அந்த நடை, அது ரொம்ப நல்லா எளிமையா எல்லாருக்கும் கேட்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. சிவசுப்பிரமணி ஆசிரியர் அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து நீங்க நமக்கு தெரிஞ்ச நல்ல செய்திகளை மத்தவங்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கறது தான் ஆசிரியர் பணி. அப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம். வருகிறது. இவர் சொன்ன கதையை நான் எங்க கேட்டேன் அப்படின்றதான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. லைலா காலேஜ்ல RS ராஜன் அப்படின்றவருடைய பயிற்றுனர் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறப்ப நான் அதை கேட்டிருக்கேன். அப்போ வந்து துடுக்கலா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து விளையாட்டா கேட்டார் அவர்கிட்ட, எப்படி நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா எல்லா நம்பிக்கையும் கை கூடுமா அப்படின்ட்டு. அதற்கும் அவர் வந்து ஒரு கதை சொன்னாரு. அதை நான் இப்போ பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இது நிச்சயமாக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்வதாக இல்லை, இது அநேகமா பயனுடையதாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். நம்பிக்கை அப்படின்னாலே அது வந்து நிச்சயம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விடயம் நினைவுக்கு வந்தது. ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம், மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிடுங்க. ஒருத்தர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நம்பிக்கை வச்சுக்கணும், யார் மேல வைக்கணும்ன்றது தெரியாம ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் கேட்கிறாராம், நான் என்ன நம்பிக்கை வச்சுக்கிறது, எது மேல வச்சுக்கிறது, எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க சொன்னாங்களாம், எதையோ ஒரு நம்பிக்கையா வச்சுக்கோ, அதெல்லாம நம்ம சொல்ல முடியும். இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கவும் அவர் சொன்னாராம். சரி, உங்க எதிர்த்த வீட்டுக்காரரை நீ பார்க்காம காலையில சாப்பிட மாட்டேன் மேடம், முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதனால இவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டாராம். தினைக்கும் நான் காலை எதிர்த்த வீட்டுக்காரனை பார்த்துட்டு தான் நான் வந்து காலை உணவை எடுத்துக்குவேன், அப்புறம் தான் வெளியில கிளம்பி தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவரே வச்சுக்கிட்டு தினமும் எதிர்த்த வீட்டுக்காரரை பார்த்துட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவர் சாப்பிட்டு அவருடைய வேலையை பார்க்க போவாரு. இது தொடர்ந்து பல வருடமா செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து அவரை காலையில காணல. அவரை பார்க்காம இவருக்கு வந்து வேற வேலையும் செய்ய தோணல. எங்க தேடி தேடி போய் பாக்குறாரு. ஒரு காட்டுல வந்து அவர் இருந்திருக்காரு. அவர் அந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு வந்து காலையில வேலை பாக்குறப்ப அவருக்கு வந்து ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. ஒரு தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பானையில ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. இதை பார்த்து அப்படி அதிசயிச்சு போய் நிக்கிறாரு. உடனே இவர் வந்து அங்கிருந்து இவரை பார்த்துட்டு நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷமா அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது இவரை பார்த்துட்டேன், இனி நம்ம சாப்பிடலாம், நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம தங்க புதையல் எடுத்ததுதான் அவர் பார்த்துட்டாரு போல இருக்குன்னு, யார்கிட்டயும் சொல்லிடாத, உனக்கு நான் பங்கு தரேன், 2 பேரும் சமமா பங்கிட்டுக்கலாம். அப்போ வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல போல இருக்கு. ஆனா 2 பேருமே சமமா பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், இது வந்து என்னுடைய ட்ரெய்னர் சொல்லும் பொழுது சொன்னாரு. ஒருவருடைய பயனற்ற ஒரு நம்பிக்கை கூட ஒரு பயனுள்ள விஷயத்தை தரும் பொழுது உங்களுடைய முழு நம்பிக்கை, தன்னம்பிக்கை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு இந்த கதை வந்து எனக்குள்ளார என்னமோ எங்கேயோ கேட்டோம் என்ன நினைச்சிட்டே இருக்கிறப்போ எனக்கு இந்த இதுவும் நினைவுக்கு வந்தது. மிக்க நன்றி சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களே. இதன் மூலமா எனக்கு தெரிந்த இன்னொரு விடயத்தையும் நான் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நிச்சயம் அனைவரும் இதை வரவேற்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகலாம், ஏதேனும் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி. நல்ல நம்பிக்கைகள் நன்மையே தரும். நிச்சயமாக. இப்பொழுது அடுத்ததாக கதை சொல்ல வருபவர் தமிழ்ச்செல்வி அம்மா கையை உயர்த்திருக்கின்றார். வாருங்கள் அம்மா. இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை தோழமைகளுக்கும் என் பணிவின் வணக்கம். கதை சொல்லிய நிகழ்வில் பங்கேற்பதில் அகமகிழ்கிறேன். நான் சொல்ல போறது ஒரு குட்டி மினி பட்டிமன்றம் மாதிரி குட்டி மினி கதை. பிரகலாதன்றவர் எல்லாருக்கும் தெரியும். தன்னோட அப்பா இரணிய கசபியை அவன் எதிர்ச்சவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன் அப்படின்னு சொன்னவர் தான் பிரகலாதன். அவரோட முக்கியமான தன்மை என்னன்னா ஒழுக்கத்தில் சிறந்த தன்மை. அந்த நல் ஒழுக்கம் அவர்கிட்ட மேலோங்கி இருந்தது. ஒரு முறை இந்திரன் பிரம்மன் கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு ஒழுக்கம் கம்மியா இருக்குது, பாக்குறவங்களெல்லாம் பார்த்து மயங்குறேன், நானு இந்த ஒழுக்கத்தை நான் எங்க இருந்து வாங்கணும், எனக்கே தெரியுது நான் ஒழுக்க நான் இல்லைன்னு சொன்னதும் அப்போ பிரம்மன் சொல்றாரு, நேரா பூலோகம் போ, பிரகலாதன் ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட போய் ஒழுக்கத்தை கத்துக்கோ அப்படின்றார். இவனும் கீழே வர பூலோகத்துக்கு நேரா பிரகலாதன் கிட்ட போயிட்டு அவனுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் மெதுவா செய்யறான். எதற்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்கிறாரு பிரகலாதன். எனக்கு ஒழுக்கம் வேணும், எனக்கு ஒழுக்கம் கம்மியாயிட்ட மாதிரி எனக்கு தோணுது, உங்ககிட்ட கொஞ்சம் கத்துக்குன்னு அதை எடுத்து மேம்படுத்திக்க போறேன். சரி, என்கிட்ட இருந்து ஒழுக்கம் வேணுமா உனக்கு? ஆமா. சரி, என் எதிரில உட்காருங்க.
2 பேரும் சப்பனங்கால் போட்டு உட்கார்றாங்க. பிரகலாதன் எதிரில் இந்திரன் உட்கார்றான். அப்ப பிரகலாதன் மார்புல இருந்து நெஞ்சுக்குழியில இருந்து ஒரு ஒளி வருது வெளியே. அந்த ஒளி நேரா போயிட்டு இவரை தஞ்சம் அடைஞ்சிச்சு இந்திரன். இது என்ன ஒளி எனக்கு புரியலையே, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருந்து வந்து அப்படி என்கிட்ட இருந்து பச்சக்கன் ஒட்டிக்கிச்ச. அப்போ அந்த ஒளியே பதில் கொடுக்குது அசரீரியா. நான் என்ன ஒளின்னு உனக்கு தெரியணுமா? நான் இப்போ பிரகலாதன் உனக்கு ஒழுக்கத்தை கொடுத்துட்டார். முதல்ல இந்த ஒழுக்கம் என்ற ஒளிதான் உன்னிடம் தஞ்சம் அடைந்தது. ரொம்ப சந்தோஷம் உனக்கு இந்திரனுக்கு. எனக்கு வந்துருச்சு, நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஒளி அப்படி வெளியே வருது. வெளியே பிரகலாதன் கிட்ட இருந்து வெளியே இந்திரனை அடையுது. உடனே இந்த ஒளிய நான் தான் ஒழுக்கம் வாங்கிட்டேன், நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மை, ஒழுக்கம் இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லை, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்த ஒளி, மறுபடியும் ஒரு ஒளி வருது. அந்த ஒளியையும் நீ யார், எங்கிட்ட இருந்து வந்துட்டியே, ஏன் வெளியே போறியே அப்படின்னு கேட்டதும், எங்க ஒழுக்கம் இல்லையோ, பிரகலாதன் கிட்ட இருந்து ஒழுக்கம் போயிடுச்சு, உங்ககிட்ட வந்துடுச்சு, அதனால அவர்கிட்ட இருந்த நேர்மையா எனக்கு அங்க இடம் இல்லை, அதனால நான் வெளியே போறேன். நேர்மை வெளியே போயாச்சு, உண்மையும் வெளியே போயாச்சு, ஒழுக்கம் மட்டும் இவர்கிட்ட சேர்ந்தாச்சு. 3வது ஒளி மறுபடியும் வருது. அந்த ஒளி நேரா நீங்க என்ன ஒளின்னு கேட்கும்போது பதில் கொடுக்குது, நான் சத்தியம். எந்த இடத்துல உண்மை கிடையாதோ, எந்த இடத்துல நேர்மையான வாழ்க்கை இல்லையோ, அங்க சத்தியத்துக்கு என்ன இருக்குது, அங்க வேலையே கிடையாதுன்னு வெளியே போயிடுச்சு. அடுத்ததா ஒரு ஒளி வருது. அந்த ஒளியை பார்த்து, நீங்க யாரும் ஒவ்வொருத்தரா அவர்கிட்ட இருந்து போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும், நான் தான் சரஸ்வதின்னு சொல்ற கலைமகள் நானே. இந்த 3 இல்லாத இடத்துல எனக்கு எங்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு வேலையே கிடையாது, நான் வெளியே போயிட்டேன். மறுபடியும் ஒரு ஒளி வருது. அந்த ஒளி திருமகள் சொல்ற அந்த அலைமகள் லக்ஷ்மி கடாட்சம். அந்த கல்வி ஞானம் இல்லாத இடத்துல லக்ஷ்மிக்கு வேலை இல்லையே, நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லுது. கடைசியா ஒரு பெரிய ஒரு அழகான ஒளி வருது. அந்த ஒளி வருது, எல்லாம் இல்லாத இடத்துல வீரத்துக்கு என்னைக்குமே மதிப்பில்லை, நான் தான் மலைமகள். இப்படி எல்லா ஒளியும் போயிட்டதும் பிரகலாதன் கீழே அப்படி நெடுஞ்சாட்கடைய விழுந்துடுறார். ஏன்னா அவர்கிட்ட இந்த சக்தி எல்லாமே போயிடுச்சு. காரணம் ஒழுக்கம் என்ற அந்த தன்மையானது இவரிடம் இருந்து இந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட காரணத்தால் அன்னிலிருந்து என்னைக்கு வரைக்குமே பாரம்பரிய பின்பற்றுதெல்லாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அழகா சொல்லியிருப்பாங்க. அது உயிரினும் ஓம்பப்படும் நம்ம வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுதான் வீடு பேர் அடைய உதவும்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. உயிரை விட மேலானது அப்படின்னு காந்திஜி கிட்ட 3 சத்தியம் வாங்கிட்டான அம்மா அமிச்சாங்க. அந்த சத்தியத்தின்படிதானே இன்னைக்கு மகாத்மான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டார். அப்படின்றதுக்கும் அந்த சத்தியம் என்ற அந்த ஒழுக்க நெறி கோட்பாடு மட்டும்தான் சொல்லலாம். எல்லா மாமனிதரும் நன்னெறிய கடைபிடிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் ஒழுக்கம்னு அயோத்திதாசர் கூட தன்னோட குறிப்புல அழகா கொடுத்திருப்பாரு. 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு நன்றி உணர்வும் ஒண்ணு இருக்குதுன்னா அது ஒழுக்கத்தின் காரணமாகத்தான் இருக்கும். கூறியோர்க்கு இல்லை சீர் ஒழுக்கம், சாலும் ஒழுக்கம் உயர் குலத்தில் அவ்வை சொல்லியிருப்பார். இதெல்லாம் எதை மேம்படுத்துதுன்னா அந்த ஒழுக்கத்தை நமக்கு சொல்லுகின்ற அந்த மொழிகளாக தான் நமக்கு தெரியுது. ஜெஸ்லி ஒரு வரி அழகா சொல்லியிருப்பாரு, கனவுகள் நனவாகணும்னா தன் ஒழுக்கம் தேவை, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், கனவு கண்கான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஏபிஜே. அது வரணும்னா அந்த ஒழுக்கம் தான் தேவை. வாழ்க்கையில் கடைபிடிக்க அந்த சின்ன கதை மூலமா எதற்காக சொல்றேன்னா, பரம்பரையா வர நல்லொழுக்கத்தை நாம் கட்டி காப்போம். கண்ணகி சீதை மட்டும் ஒழுக்கத்துக்கு இல்லை, எல்லோர் மனதிலும் எல்லோர் வாழ்விலும் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும், நம்ம கடைபிடிக்கணும். லிங்கனை ஜனாதிபதியா ஆக்குச்சுன்னு அவரே சொன்னதுதான், என்னோட உழைப்பும் நல் ஒழுக்கமும் தான் என்ன ஆக்குச்சுன்னு சொன்னாரே, அதன்படி நடந்தது. நம் ஒழுக்கத்தில் ஒழுக்கம் இல்லாதவன் ஆடையில்லான்னு இங்கிலாந்து பழமொழி சொல்லும். அதை போல நாம் ஒழுக்கத்தின் சிறப்பை நினைத்துக் கொள்வோம். எல்லா நலனும் நம்மகிட்டயே இருக்கணும்னு நினைச்சா ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, நன்றி. ஒழுக்கம் எந்த அளவிற்கு முக்கியம் அப்படின்றது தமிழர்கள் நிறைய இடங்கள்ல பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம ஒரு விடயமும் நான் சொல்வது உண்டு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என திசையை 8ஆக பிரித்தவர்கள் இசையை 7ஆக கொடுத்தார்கள்னு.
சாரி கம பதனின்னு. இசையை 7ஆக கொடுத்தவர்கள் சுவையை 6ஆக கொடுத்தார்கள். இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்று. சுவையை 6ஆக கொடுத்தவர்கள் நிலத்தை 5ஆக கொடுத்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. நிலத்தை 5ஆக கொடுத்தவர்கள் காற்றை 4ஆக கொடுத்தார்கள். தென்றல், வாடை, கோடை, கொண்டல் என்று. காற்றை 4ஆக பிரித்தவர்கள் மொழியை 3ஆக பிரித்தார்கள். இயல், இசை, நாடகம் என்று. மொழியை 3ஆக பிரித்த தமிழர்கள் வாழ்க்கையை 2ஆக வகுத்தார்கள். அகம், புறம் என்று. கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை என்றால் வெளியில் இருக்கும் வியாபாரத்திற்கு ஏற்ற மற்ற விவசாயம் குறித்தான எல்லா வாழ்க்கையும் புற வாழ்க்கை. வாழ்க்கை 2ஆக வகுத்த தமிழர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தார்கள். அதையும் உயிரினும் மேலாக ஓம்பப்பட வேண்டும் என்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தின் சிறப்பாக இந்த கதையை நீங்கள் சொல்லியிருப்பது மிகவும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்ற விஷயம். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்க இந்த பிரகலாதன், இந்திரன் எல்லாம் சொன்னதுனால இந்த கதையை கொஞ்சம் அகலிகையை பாக்குறதுக்கு முன்னாடி இந்திரன் இந்த கதையை கேட்டிருக்க கூடாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். தேவையில்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டாரு. இது புராண கதை, ஜோடிக்கப்பட்ட கதையாக இருந்தாலுமே இந்திரன் போய் வாங்கியிருக்காரு இல்லையா ஒழுக்கத்தை பத்தி. கொஞ்சம் அகலிகைக்கு பாக்குறதுக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். மற்றபடி ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நல்லது நல்லது, மகிழ்ச்சி. ஒழுக்கம் குறித்தான ஒரு கதை என்று நான் தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சிங்க. வணக்கம்மா. வணக்கம். நம்முடைய முனைவர் தமிழ்செல்வி அம்மா அவர்கள் ஒழுக்கத்தை பற்றிய அந்த கருத்தை மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழ்ல நாம திருக்குறள்ல ஒழுக்கம் பற்றிய செய்திகள் இங்க இருந்தாலும் அம்மா ஒரு கதைக்காக அதை சொல்லியிருக்கிறாங்க. இந்திரன் பற்றிய செய்தியை அவங்க சொல்லி இருந்தாலும், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவாதி தேவன் தேவேந்திரன். அவனுடைய ஒழுக்கமே அப்படி இருந்ததுன்னா மத்தவங்களோட ஒழுக்கம் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இங்க ஒரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேவலீலைகள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ இந்த கடவுள்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஒழுக்கம் இல்லாம தான் இருக்கும். அதை நாம பின்பற்ற மாதிரி இருக்காது. ஆனா அதை சொல்லியாவது இவங்க ஒழுக்கத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்களே. அப்படி அப்ப எந்த செய்தியா இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு நாம என்ன கருத்தை சொல்ல வருமோ அதைத்தான் நாம நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுல மிக சிறப்பா வெற்றி பெற்றிருக்கிறாங்க முனைவர் தமிழ்செல்வி அம்மா அவர்கள். அதே நேரத்துல இந்த ஒழுக்கத்துக்கு தொடர்பா என்னென்னலாம் யாரெல்லாம் வெளிநாட்டுல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வழக்கத்துல நம்ம உள்ளூர் கிணத்து தண்ணி தீர்த்தமாகாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மேலை நாட்டு அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்லும் போதுதான் அதுக்கு மரியாதை கூடுது அப்படின்னு நம்மால நினைக்கிறாங்க. அந்த கருத்தையும் அவங்க வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டு. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு பின்னூட்டம். அடுத்ததாக நம்மளுடைய கவிஞர், வழக்கறிஞர், சென்னெக்ஸஸின் ஒரு மிகப்பெரிய ரசிகர் சதீஷ்குமார் சகோதரர் அவர்களை அழைக்கின்றோம். அன்பான அவையை வணங்கி, இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்ட நேரமே எதுக்குன்னா என்ன கதை சொல்றது அப்படின்றத சொல்லி அத சொந்த கதையை சொல்றதா இல்லை எந்த கதையை சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு கதை. என்னை கிட்டத்தட்ட அளவைத்த ஒரு கதை. கரெக்டா 2011 நான் வழக்கறிஞர் தொழிலுக்கு வர்றேன். 2014 என்னோட என்கிட்ட ஒரு வழக்கு வருது. என்ன அப்படின்னா, ஐயாவுக்கு தெரியும், கதிரவன் ஐயாவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளீட்டா புரியும். 2012 டிஇடின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வருது. அது 2012 இருந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயமாக அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நீங்க ஆசிரியராக முடியும். இதுதான் அந்த சட்டம். என்கிட்ட ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அப்போ அந்த தேதியில கல்யாணம் ஆகல, 32 வயதுல அவங்க என்கிட்ட வர்றாங்க. ஒரு நண்பர், அவங்க அந்த அம்மா கூட படித்த ஒரு நண்பர், அவர் எனக்கு நண்பர். அவர் இந்த வழக்கை என்கிட்ட கொண்டு வர்றாரு. இந்த வழக்கு போட்டாச்சு. என்ன வழக்கு அப்படின்னா, இந்த உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீரம்னு சொல்றதா இல்ல ஒரு பெரிய தன்னம்பிக்கைன்னு சொல்றதா தெரியல. சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்லன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா எங்களை நீங்கள் கருணை பார்வையோடு பார்க்க வேண்டாம்,
நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, இந்த பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு இருக்கு ஒரு 3% இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது கோட்டை நோக்கி கோட்டை முற்றுகை பேரணின்னு ஒரு பேரணி நடத்தி முதலமைச்சருடைய முற்றுகையிட்டு எங்களுக்கு வந்து நீங்க வந்து வேலை வாய்ப்பு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு 72 பேர் 2006 2009 வரை படித்த மாணவர்கள் அவர்கள்லாம் அங்க முன்னின்று நடத்தியிருக்காங்க. அந்த 72 மாணவர்களுக்கு மட்டும் இந்த விதியை தளர்வு செய்து அவர்கள் நேரடியாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு, ஒரு ஜிஓ போடுறாங்க. அந்த ஜிஓ போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா, அந்த நேரத்தில் வெறும் 60 மாணவர்கள் மட்டும் வந்து அன்னைய தேதியில தகுதி உள்ளவர்களா இருக்காங்க. அந்த 60 மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 12 பேர்ல ஒரு 9 பேர் அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஇடில இருந்து எக்ஸம்ஷன் கொடுத்து அவங்களையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணி, ஆனா ஒரு விதிவிலக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, உங்களை நான் இந்த அரசு வந்து ஆசிரியராக பணி நியமனம் செய்யும், ஆனால் ஒரு கண்டிஷனோடு என்னன்னா 5 வருடங்களுக்குள் நீங்கள் டிஇடி பாஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி. இதுல ஒரே ஒரு மாணவி மட்டும் விட்டு போகிறார், அது இந்த அப்பாவி மாணவி. இந்த மாணவிக்கு என்ன, இவங்களுக்கு என் வயதை ஒத்தவர்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, ஒரு அனாதை. என்னிடம் கூட்டிட்டு வந்தவர் வந்து அவங்க கூட அவர் கூட படித்து அவர் இன்னைக்கு வேலையில ஆசிரியர் இருக்கார். அவர் என்னிடம் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வர்றப்போ முதல்ல வந்து வழக்கு போடுறோம். வழக்கு போட்டோன்னே நீதிமன்றத்துல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்ல இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் அப்படி கொடுக்காம இருக்க முடியாது, இந்த பொண்ணுக்கும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல இருந்து விலக்களித்து இந்த பெண்ணை வந்து இதுக்கு வந்து தகுதியான ஆள்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை அரசு ஏற்க மறுத்து அதை நிராகரிக்கிறது. மீண்டும் வழக்கு போட்டு அந்த வழக்கு 6 வருடம் கழித்து வருகிறது. யார்கிட்ட வருது அப்படின்னா, ஒரு நீதியரசர், ஒரு பெண். அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்டா, வெறும் 2 வருடத்திற்கு முன்னால் நீதியரசராக வந்தவர், மதுரையிலிருந்து வந்தவர், என்னை நன்கு அறிந்தவர். சிக்கல் என்ன அப்படின்னா, அவர் நீதியரசர் ஆவதற்கு முன்னால் சிறப்பு அரசு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, இந்த டிஇடில எக்ஸம்ஷன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அரசுக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் அவர். இன்னும் சொல்லும் போது உடம்பு புள்ளிருக்குது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டிஇடில எக்ஸம்ஷனே கொடுக்க கூடாது, 2012க்கு பிறகு யார் முடித்தாலும் அவர்கள் அத்துணை பேரும் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதித்தான் வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து அப்பதான் வந்து ஜட்ஜ் ஆயிருக்காங்க. ஆன உடனே இந்த வழக்கு ஃபைனல் ஹியரிங் வருது, அதாவது இறுதி விசாரணைக்கு வருது. ரொம்ப தைரியமா அவங்கள்ட்ட போய் நிக்கிறேன். நின்ன உடனே அவங்க என்ன சதீஷ் சொல்லுங்க என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் வழக்க முழுமையா சொல்லிட்டு நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணு, இந்த வழக்குல இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமான்னு தெரியல, என்னை தேடி வரக்கூடிய வழக்காடிக்காக நான் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு கூட தயாராக இருப்பேன். என்னுடைய பர்சனலான விஷயங்கள் எல்லாம் விட்டுருவேன், சண்டை போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பது வெளியே, உள்ளுக்குள்ள நான் சரணாகதி அடைவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படியான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் இல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரின்னு போட்டா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, டிஇடியை வந்து இல்லாம ஆசிரியர் பணியில் நியமிக்கவே கூடாது என்று சொன்ன ஒரு அரசு வழக்கறிஞர் நீதிபதியான பின்னர் தன்னுடைய நிலைப்பாட்டை முழுவதுமாக மாற்றி அந்த பெண்ணுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டாச்சு. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை அரசு. மறுபடியும் அடுத்த வழக்கு, அந்த வழக்கு அவங்கள்ட்ட பெண்டிங் இருக்கு. பெண்டிங் இருக்கிறப்போ நான் அவங்ககிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ரிட் அப்பீல் போயிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா வந்து இது வந்து நான் ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமா நம்பக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இருந்தால் அது கட்டாயம் நடக்கும், நல்ல விஷயமாக இருந்தால் அது மாற்றுக்கிறதே இல்லை. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை, ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, நீதியரசர் என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் லைசன் ஆபீசர், அதாவது கல்வித்துறை இருக்கக்கூடிய அதிகாரி வந்து இந்த வழக்கு மிக பொருத்தமான வழக்கு, இந்த பெண்
இந்த பதம் கிடைப்பதற்கு பொருத்தமானவர். அதனால நீங்க மேல்முறையீடு செய்திருப்பது இருக்கட்டும், அது வரக்கூடியதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். இந்த பெண்ணிற்கு நீங்கள் கட்டாயமாக ஆசிரியர் வழங்க வேண்டும் என்று அவரே கேட்டுக்கொண்டார். கல்வித்துறை உடனடியாக அந்த பெண்ணுக்கு ஆசிரியர் பணி வழங்கி, இந்த பெண் சென்ற மாதம் ஆசிரியர் பணியில் சேர்ந்து 10 வருட போராட்டம். அது நடக்குமா நடக்காதா? இதுல இன்னும் சிறப்பு சொல்லுங்க. அந்த வழக்கில் அதை நான் அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜை போய் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன். வந்தப்ப சொன்னேன், நான் கிட்டத்தட்ட 15 வருடமா வழக்கறிஞரா இருக்கேன், எந்த வழக்குலையும் நான் காசு வாங்காம வழக்கு நடத்தினதே இல்லை. இந்த பெண்ணிற்காக 4 வழக்குகள் நான் காசே வாங்காம நடத்திருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அந்த பொண்ணு ஆர்டர் வந்த உடனே என்னை வந்து பார்த்து என் கையில் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து, ஐயா எனக்கு சம்பளம் வந்து விட்டது, நான் என் சம்பளத்திலிருந்து இந்த ரூபாயை தர்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுத்தா. எனக்கு நான் சத்தியமா சொல்றேன், இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விடயத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடக்கும் என்று நீங்கள் நம்பினால், அது நல்ல விஷயமாக இருந்தால் மனிதர்களே கடவுள் ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதுவும் நீங்கள் இன்னொருவருக்காக போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நடக்கக்கூடியதை விடவும் கட்டாயமாக உங்களுடைய முன்னெடுப்பு இன்னொருவருக்காக இருக்கும் என்று சொன்னால் அது சிறப்பாக நடந்தேறும் என்பதை நான் அறிந்து கொண்டது சமீபத்தில் 10 வருட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. நன்றி, வணக்கம். அருமை அருமை சதீஷ்குமார் சகோதரர், அற்புதமா சொன்னீங்க. எப்போதுமே நமக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பலனை விட நம்ம ஒரு மற்றவர்களுக்காகவோ இல்ல ஒரு சமூகத்திற்காகவோ செய்யும் பொழுது அது வந்து மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தாங்கள் ஏற்கனவே இந்த கதையை எங்களிடம் பகிர்ந்து கொண்டாலும் கூட மீண்டும் ஒரு முறை நீங்கள் பகிர்ந்து கொண்டதை கேட்கும் பொழுது இன்னும் ஆர்வமாகத்தான் இருக்கின்றது. அந்த பெண்ணும் வந்து ஒரு அற்புதமாக நமக்காகத்தான் வாதாடி கொடுத்து விட்டாரே, நாம் தான் ஜெயித்து விட்டோமே என்று மறந்து விடாமல் முதல் மாத சம்பளத்தை தங்களிடம் வந்து கொடுத்த பொழுதே அந்த பொண்ணுடைய கிராட்டிடியூடு வந்து அற்புதமாக தெரிகிறது. அந்த நன்றி உணர்ச்சிக்கு அந்த பெண்ணிற்காக நான் பாராட்ட கூறுவதற்காக கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய மனம் எப்பொழுதுமே தங்கம் தான். அதனால அதுக்கு வந்து ஒரு சிறப்பான பாராட்டுக்கள். அந்த பொண்ணுக்கும் நான் பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜெயிச்சிட்டோமே அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து மறக்காம வந்து உங்கள்கிட்ட முதல் மாத சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிராட்டிடியூட் அந்த பொண்ணுக்கு. நிச்சயம் மாட்டேன்னு சொன்னேன், இல்லம்மா அது வேண்டாம்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்னை கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னான்னா, என்னுடைய குடும்பம் கூட என்னை கைவிட்டுருச்சு, எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய நண்பர்கள் 4 பேர், அவர்களாவது என்னுடைய நண்பர்கள், ஆனால் யாரென்றே தெரியாமல் ஒருவர் எனக்காக 4 வழக்குகள் எனக்கு பெருமைப்படுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்லலாம். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். நான் வேண்டாமான்னு சொன்னேன். இல்லம்மா எனக்கு போதுமான அளவுல என்கிட்ட ரூபாய் இருக்கு, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா கூட, இல்ல இது என் மனம் ஆறாது, நான் இந்த இடத்தில் வெந்து உட்கார்றதுக்கு நீங்க தான் முழு காரணம் சொல்லி அந்த ரூபாய் நானும் சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லது நல்லது. நீங்க வாங்குவதுதான் சிறப்பு. அந்த இடத்தில் வாங்காம இருந்திருக்கூடாது. கண்டிப்பா நீங்க வாங்கினது நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து 4 பேத்துக்கு சொல்றப்பதான் இந்த கிராட்டிடியூட் வந்து எல்லாத்துக்குமே குறைந்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இது போன்ற உண்மையான விஷயங்கள் அனைவர்கிட்டயுமே போய் சென்று சேரணும். அப்பதான் வேணா நமக்கு திருவள்ளுவர் எவ்வளவோ சொல்லி வச்சிருக்காரு. நமக்கு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் கூட அந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது உதவியாக இருந்தா அது ஜென்மத்துக்குமே மறக்கக்கூடாது அப்படின்றது. சரிங்களா? நான் இன்னைக்கு வந்து பேசுறேன், ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறோம்னா அதுக்கு என்னுடைய தோழிதான் காரணம். நீ வந்து திக்குவாயா இருக்கிற, நீ பேச மாட்ட அப்படின்ட்டுலாம் இல்லாம நீ பேசு அப்படின்னு அவ சொன்ன அந்த ஒரு ஆர்டர் தான். அப்பதான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த ஆர்டர் தான் இன்னைக்கு வந்து எனக்கு தொழிலாக்க கொடுத்துருக்கு. கவிதை எழுதுவது என் தொழில் பாரதியார் சொன்ன மாதிரி பேசுவதை என்னுடைய தொழில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருப்பதற்கு எனது தோழி காரணம். அது மாதிரி இந்த மாதிரி நன்றி உணர்வு வந்து எப்பொழுதுமே இருக்கணும் மக்கள்கிட்ட. அதுக்காகவாது இந்த மாதிரியான விஷயங்கள் பரவணும். இதை கேட்கும் பொழுது யாருக்காவது இது மாதிரி உதவி செய்திருப்பார்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்திருப்பார்கள்னா இதை கேட்டு நிச்சயம் அவர்கள்ட்ட போய் நன்றி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும். உங்கள் இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் மிக்க மகிழ்ச்சி சகோதரர். நன்றி நன்றி. அருமை. நன்றிமா இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, இப்படியான கதையாடல், கதை சொல்றதுன்ற ஒரு விஷயத்தை இந்த தளம் தான் இந்த மாதிரியான கதையை சொல்றதுக்கான இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப மனமகிழ்வு. நான் சும்மாவே ரொம்ப எமோஷனலான ஒரு ஆளு. இப்பயுமே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்த கதையை சொல்லும் போது கூட. ஏன்னா 10 வருட போராட்டம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த பெண்ணுக்கு ஒரு தவிப்பு நான் ரொம்ப உறுதியா நம்பி நகர்த்தி கொண்டு போய் கடைசியில சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. உணர்ச்சி பூர்வமாக இருப்பதில் தவறே கிடையாது. ஆனால் அறிவார்ந்த உணர்ச்சி பூர்வமாக இருந்தால் உங்களை அசைக்க முடியாது.
இல்லை என்றால் நீங்கள் இருப்பது வட்டத்தில் அசைத்து பார்த்து விடுவது உலகம். ஆனால் அறிவார்ந்த உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம், எங்களது விருப்பம். நன்றி நன்றி சகோதரரே. வணக்கம். பள்ளத்தில் இருப்பார் உள்ளத்தில் இரு என்பது ஒரு முதுமொழி. யார் கீழே இருக்கிறாங்களோ அவங்கள மேல தூக்கி விடுறதுக்கான பணி. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான நடந்த வரலாற்று சம்பவத்தை, செய்தியை இங்கே கதையாடல் நிகழ்ச்சியில் உணர்ச்சி பூர்வமாக பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய வழக்குரைஞர் கவிஞர் சதீஷ்குமார் அவர்கள். சதீஷ் என்று திருச்சியிலே இப்பொழுது வழக்குரைஞராக இருக்கின்றார். அவர் ஆசிரியர் பயிற்சி படிக்கும் பொழுது என்னுடைய மாணவர். அப்பொழுதுதான் அவர்கள் படித்து முடித்த பிறகுதான் அந்த தேர்வு எல்லாம் பின்னாடி கொண்டு வந்தாங்க. அந்த டெட் என்ற தேர்வு, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. அப்படி பல போராட்டங்களுக்கு பின்னாடி வர்றது அப்படிங்கிறது, அப்படி யார் தொடர் முயற்சியோடு போயிட்டு இருக்காங்களோ, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படிங்கிறது திருக்குறள். ஆக்கம், ஒரு செல்வம் அசைவில்லாது சோம்பேறித்தன்மை இல்லாம நம்ம தொடர்ந்து இது பண்றோம்னா அது வழி கேட்டு போகுமா. அந்த மாதிரி உங்களுடைய தொடர் முயற்சி அவங்களுக்கு வெற்றியை தந்திருக்கு. உங்களுக்கு அதுல வழக்குல வெற்றி கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனாலும் நீங்க சொன்ன சொற்கள்ல எனக்கு சில சொற்கள் நீங்க அதை பயன்படுத்த தவிர்க்கணும் பொதுவா எல்லாருமே அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். எங்கிட்ட பார்வை குறைபாடு இருக்கின்ற அந்த பார்வை இல்லாத மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னது அது உளவியல் ரீதியான செய்தி. எப்படின்னா, அவங்களுக்காக நாம இரக்கம் காட்டுறோம்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நான் செய்யறேங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மனசு இருக்கும். அது அதனால ஊனமுற்றோர் அப்படிங்கிறதோ அந்த சொல்லாடெல்லாம் இப்ப வழக்குல கிடையாது. உடல் ஊனமுற்றோர் என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. உறுப்பு குறைபாடு உடையோர் அதெல்லாம் எப்பவோ எடுத்துட்டாங்க. குருடர்ன்னு சொல்லக்கூடாது, பார்வையற்றவர் அப்படிதான் சொல்லணும். ஆக இதெல்லாம் இப்போ அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ன்றாங்களா, அந்த மாதிரி வழக்குல இருந்து ஒழிக்கப்பட்ட சொற்கள். அதனால அந்த சொல் பதிவு செய்ய வேண்டாம். அதே மாதிரி முன்னாடி அந்த அம்மா தமிழ்செல்வி அம்மா கூட அவங்க பேசினாங்க. அவங்க இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், அந்த சத்தியம் உண்மை ரெண்டும் ஒரே பொருள் தான். உண்மைங்கிறது தமிழ், சத்தியம்ங்கிறது வடமொழி. அவ்வளவுதான். சத்தியமே ஜபத்தே ஜெயத்தேன்னு இருந்தது, இங்க வாய்மையே வெல்லும்னு மாத்தினாங்க. அது அப்போ இங்க ஒரு உண்மைக்காக, நியாயமா கிடைக்க வேண்டியதுக்காக அந்த தொடர் போராட்டம், அவங்க எதிர்மறை கருத்தோடு இருந்து அவங்க அரசு வழக்குரைஞரா இருக்கும்போது வாதிட்டு இருந்தாலும் இதுல இருக்கிற அந்த நியாயத்தை ஏத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பெண், அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுதான் சட்டம் அப்படின்னும் போது இங்க அதனால அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க. அது கூட அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, அனாதையா அப்படின்னு, அந்த சொல்லாடெல்லாம் வேண்டாம். அனாதை என்ற சொல் கிடையாது, இப்ப எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஆதரவற்றவர். அப்படி ஆதரவற்றவர் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் நாம் எப்பொழுதுமே ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து ஒரு நல்ல வழக்குரைஞராக இவர் என்னுடைய பார்வையில் இவர் மிக சிறந்த ஒரு மனித நேயம் உள்ளவராக இருக்கின்றார் என்று நான் கருதுகிறேன். அதற்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் வழக்குரைஞர்கள் எல்லாம் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. வேறு ஒருவர் சொன்ன கருத்து தான், வழக்குரைஞர்கள் என்பவர் யார் என்று சொன்னால் அவர்கள் ஆண் தாசி என்று சொல்வார்கள். பணம் கொடுத்தால் அவர்களுக்காக வாதாடுவார்கள். இது நடைமுறையில இருக்கிறது தான். இது வேற ஒருத்தர் சொன்ன கருத்து தான் இப்ப நான் பதிவு பண்றேன் நான். ஆனா அப்படி இருக்கிற இடத்துல பணமே வாங்காம ஒரு வழக்குரைஞரா, ஒரு நல்ல மனிதரா இவர் வெற்றி கண்டிருக்கின்றார். அதனால நாம எல்லாருமே அவருக்கு பாராட்டணும், நாம பாராட்டு சொல்லணும். இந்த மாதிரி நம்முடைய ஜெய்பீம் என்ற படத்துக்கு நீதியரசர் சந்துரு, அவருடைய வாழ்வினையர் பாரதினு வரலாற்று துறையில பச்சைப்பன் கல்லூரியில எனக்கு பேராசிரியர் அவங்க. அப்போ அவர்கள் செய்திருக்கின்ற அந்த உண்மையான தொண்டு, அந்த தொண்டை நம்முடைய வழக்குரைஞர் சதீஷ் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனால மிக சிறப்பு. என்னுடைய வணக்கம். நன்றி.
நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அற்புதமான அந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அந்த அம்மா வந்து கடைசியா என்ன சொன்னாங்க, அந்த ஜட்ஜு, சதீஷ் நீங்க எதுவும் பண்ணிட்டீங்க சதீஷ், என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த வழக்கை நான் மறுபடியும் என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா, அரசு மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. நீங்க ஏதோ மெஸ்மரைஸ் பண்ணிட்டீங்க. நான் நேரடியாக அவருக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று சொல்ல எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட நான் அந்த வழக்கை அணுகல. ஆனால் நீங்கள் பேசி அந்த வழக்கை கொண்டு சென்ற விதம் கட்டாயமா என்ன மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டர் நானா பாஸ் பண்ணலன்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அது ஒரு ஒரு மறக்க முடியாத வழக்கு. 15 வருடத்தில் நான் நடத்திய மறக்கவே முடியாத வழக்கு இந்த வழக்கு. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு சான்றோர் அவையில் இந்த அதை பாராட்டுகிற, அதை கொண்டாடுகிற ஒரு சான்றோர் அவையில் அதை நான் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி சதீஷ் ஐயா, காஞ்சி கதிரவன் ஐயா இருவருக்குமே. இதுல அவர் சொல்லும் பொழுது எனக்கு வேறொரு விடயமும் தோன்றியது. சத்தியமும் உண்மையும் ஒன்றுதான் என்று. ஆமா, ஆனால் உண்மை வேறு வாய்மை வேறு என்பது என்னுடைய புரிதல். வாயிலிருந்து மட்டும் வரக்கூடியது வாய்மை, உண்மை உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. திருவள்ளுவர் கூட உண்மையை வந்து வாய்மை பொய்மையும் குறைதீர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிலிருந்து கூட நம்ம பொய் சொல்லிடலாம், ஆனா உள்ளத்துல இருந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதா சொல்லுவாங்க. சும்மா வாயட்டமா சொல்லலாம். சொல்லுவாங்க இல்லையா, நெருப்புனா நாக்கு வெந்துருமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து வாயில இருந்து ஒரு சில பொய்கள் சொல்லலாம். இப்ப அவர்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்றோம். எத்தனை கணவர்கள் மனைவியை பார்த்து நீ எவ்வளவு அழகா இருக்க, அப்படி எவ்வளவு பொறுமையா இருக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல. உண்மையா பொய்யான்றெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியது அது. அது வாய்மை, வாயிலிருந்து வரக்கூடியது. அது உள்ளத்துல இருந்து வரக்கூடியது உண்மை. இது வந்து 2 வேறு வேறு விஷயங்கள் என்பது என்னுடைய ஒரு புரிதல். அதை இங்கு தெரிவித்துக் கொண்டு நேரம் கடந்து கொண்டிருப்பதால் அடுத்ததாக தாமரை அம்மையார் அவர்களை அழைப்போம் கதை சொல்ல. அவர்கள் பார்வையாளர்களா பங்கேற்பாளர்களா என்று தெரியவில்லை. சொல்லுங்க. எண்ணம், சொல், செயல், மனசுல நினைக்கிறது தான் வாயில வார்த்தையா வரும். அதனால வாயிலிருந்து மட்டும் வார்த்தை வந்துடாது. இல்ல, சிலருக்கு வாயில இருந்து அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னு வரலாறு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுறவங்க, உண்மையை பேசல அவங்க. ஆமா, நிச்சயமாக. ஏன்னா பட்டிமன்றம் அதனால எதிர தேவையில்லாத ஒரு தலைப்பை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. பேசிதான் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம அந்த வார்த்தை, அந்த நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்ப உள்ளத்துல நமக்கு அந்த உணர்வு இருக்காது. ஆனா இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்காக நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லைங்களா? அப்ப அது வந்து நம்ம வாயிலிருந்து தான் நம்ம பேசுறோம், மனதார பேசவில்லை என்றாலும் கூட. அது மாதிரி அது பட்டிமன்றத்துல ஒரு தலைப்புக்காக அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக சொல்றது. ஆனாலும் அப்படி பேசுறதுக்காக கூட சரியில்லாத கருத்து பக்கம் கதிரவன் சாய மாட்டான். நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா வாய்ப்பு அது சினிமா போலதான். இது நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எங்களோட பேராசிரியர் என்ன சொல்றாரோ அதான் நாங்க கேட்டாங்க. இந்த தலைப்பு நீங்க பேசுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க, இதை நீங்க பேசுங்கன்ட்டு. ஏன்னா என்னோட முதல் தலைப்பு அதுதான். எனக்கு சினிமா பத்தி எந்த விதமான அறிவுமே இல்லாதப்போ எனக்கு முதல் நான் மேடை ஏறின போது எனக்கு கொடுக்கப்பட்ட திணிக்கப்பட்ட தலைப்பு வந்து இன்றைய திரைப்படங்கள் இளைய சமுதாயத்தை சீர்படுத்துகின்றன அப்படின்ட்டு. நான் படமே பார்த்ததில்லை. அந்த வயதுல வந்து நான் இளங்கலை நான் படிக்கிறப்போ ஒரு 18 வயது இருக்குங்களா? அந்த 18 வயதுல நான் 18 படம் கூட பார்க்கல, 8 படம் கூட நான் பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த தலைப்புல நான் பேச முடியும்? ஆனாலும் நம்ம வந்து அது எனக்கு அந்த காலத்திலேயே வந்து ஒரு எதிர்மறையை நேரோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு விதத்திலே கற்பித்துக் கொடுத்த ஒரு விஷயம் அது. அதற்காக நான் சொல்ல வந்தது, இந்த பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காக தோன்றது, வாயிலிருந்து பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்ட்டு. நல்லதுங்க. நேரத்தை நறுமையை கருதி நாம் இப்பொழுது தாமரை அம்மையாருடைய கதையா, நிஜ கதையா, சொந்த கதையா, சோக கதையா, கேட்கப்பட்ட கதையா என்பதை நாம் கேட்கிறோம் இல்லையா? பாருங்கள். நீங்க பட்டிமன்றத்துல பேசினது உண்மையானதுதான். அதை நம்ம தனியோட பேசணும். நீங்க எதுக்காக நீங்க வாதிட்டீங்கன்னு சொன்னீங்களோ அது யதார்த்தமான உண்மையாவும் இருக்கு. தாமரை. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அழகா என்ன சொல்றது, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நேரம் கடந்தாலும். கவிசன் அம்மாவுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம
அகாடமியின் ஒரு தகவல் களஞ்சியமா காஞ்சி கதிரவன் ஐயாவை நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படித்த படிப்புகள் வந்து அவ்வளவு நீங்க சொன்னீங்க. அறிவன் ஐயா அவர் சொன்ன மாதிரியே அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மனிதரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு கவிதா மேடம்க்கு தான் நாங்க வந்து நன்றி சொல்லணும். நாங்க எல்லாருமே நாங்கெல்லாம் ஏன் அமைதியா இருக்கோம்னா, விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் பேசணும். இல்ல அப்படின்னா அமைதியா இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதைக்கும் நீங்க சொல்ற கருத்துக்களை நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்க போன வாரம் கவிதையாடலையும் ஒவ்வொருத்தருடைய கவிதைக்கும் நீங்க பின்னூட்டம் வழங்கியதும், அந்த சொற்கள் வந்து வடமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் என்ன பிழை இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப 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 உபயோகமா இருந்தது. உண்மையா உங்களுடைய அந்த ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களா வந்து கேட்டு அது பின்னூட்டம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு நபர் மனிதரை நாங்க வந்து இந்த மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா எங்களுக்கு, அனைவரோட சார்பிலையும். அதுக்கப்புறம் நானும் இங்க வந்து நான் முதலா எழுதி ஒரு இதழுக்கு அனுப்பி பிரசுரமாகல, தேர்வாகல. அந்த கதையை சொல்லலாமான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கதை, சொந்த கதை, வாழ்வில் நடந்த கதைகள் அப்படின்ட்டு ஒரு 1, 2, 3ன்னு போய் இப்போ ஒரு 4வது கதையா ஒண்ணு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை சொல்லலாம் அப்படின்ட்டு சுருக்கமா. தேன்மொழி அம்மாவுக்கும் வணக்கம். வந்து ஒரு பெண் என்பவள் திருமணத்திற்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை, குழந்தை, குடும்பம் என்று போகாமல் அது மட்டுமே என்று இல்லாமல் அவளால் முடிந்தால் அவளால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது, அவளோட தன்னம்பிக்கை அப்படிங்கறத வச்சு நான் ஒரு இது சொல்ல போற ஒரு நிகழ்வு தான். அந்த பெண் வந்து ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவுடன் ஒரு நகரம் அல்லாது ஒரு ஊரகம், அந்த ஒரு கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ஒரு அரசு பள்ளியில் படித்து, ஒரு கலைக்கல்லூரியில் படித்து முடித்தவுடன், இளங்கலை முடித்தவுடன் திருமணம் முடிந்து ஒரு 6 மாதங்கள் அந்த மாதிரி போயிருக்கும் பொழுது கணவர் வந்து மேற்படிப்பு படிக்க சொல்றாங்க. அவங்க படிச்ச காலேஜிலே எப்படி திருப்பியும் போறது? என்னுடைய தோழிகள் எல்லாம் முதல் வருடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதுகலை. அப்பொழுது எனக்கு போக ஒரு வெட்கமாக இருக்கிறது. இது வந்து ஒரு 96, 97 அப்படி இருக்கும் பொழுது எனக்கு போக ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வருடம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி அந்த மாதிரி பல்வேறு படிப்புகளுக்கு முயற்சி செய்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு பட்டய படிப்புல வந்து அவங்க கணவர் சேர்த்து விடுறாரு. 1 வருட பட்டய படிப்பு. அது போய் படிச்சு தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு 2ஆம் வகுப்பு வரை அவனுடைய குழந்தையை வந்து நல்லா அவனுடைய படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அந்த ப்ரீகேஜி முதலே வந்து அவனை ஒரு நல்ல மாணவனாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து படிப்பிலும் சரி, மற்ற திறமைகள், ஆடல், பாடல் அந்த மாதிரி அனைத்துலயுமே அவன் வந்து ஒரு சிறந்த மாணவனா கொண்டு வராங்க 2ஆம் வகுப்பு வரைக்கும். அது வரைக்கும் ஆனா எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. சின்ன வயதுல இருந்தே வந்து ரொம்ப அமைதியான பெண். ஒரு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு கூட வாய் திறந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைதியான பெண், குடும்ப பாங்கான பெண். இந்த பெண் தான் வேண்டும் என்று அடம் பிடித்து அவளது கணவர் வீட்டில் வந்து கட்டி கொண்டு செல்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பெண். அப்படி அந்த பெண் அவனது மகன் 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்ததாக ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் பிறந்து ஒரு 6 மாதங்கள் ஆயிருக்கும் பொழுது திடீரென அவளுக்கு ஒரு மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று அவளுடைய இளங்கலையிலிருந்து முதுகலை மேலாண்மையில் MBA படிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து தபால் மூலமாக அவள் படிக்கிறாள். அது படித்துக் கொண்டு செமினார் வகுப்பு, பரீட்சை என்றால் நம்ம எழுதி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுகிறாள். ப்ராஜெக்ட் அதெல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளது குழந்தையை வந்து ஒரு ப்ரீகேஜி சேர்த்தும் பொழுது பள்ளியில வந்து காலையில மட்டும்தான் ஸ்கூல் பஸ் அவைலபிளா இருக்கும். மதியம் வந்து பஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லிடுறாங்க. 12 மணியோட ஸ்கூல் முடிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது கணவர் வந்து 2 வீலர் கூட ஓட்ட தெரியாது. ஆனா நீ வந்து 2 வீலர் பழகுனா கஷ்டம், கார் பழகிக்கோன்னு சொல்லி டிரைவிங் சேர்த்து விட்டு கார் பழக்கி விட்டு ஒரு பஸ் நிறுத்தம் வரைக்குமாவது கார்ல காலையில குழந்தைங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போறாங்க. போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே வந்து தன்னுடைய ஒரு தம்பி முறை அவனுக்கு திருமணம். அந்த பெண் வந்து ஒரு பேராசிரியராக இருக்கிறார். அந்த திருமணத்திற்கு போகும்போது அவளது தோழிகள் அனைவரும் பேராசிரியர்கள் வந்திருக்கும் பொழுது அவளுக்குள் ஒரு சிறு ஒரு சபலம் ஏற்படுகிறது. நம்மும் வேலைக்கு போலாமே என்று. இதற்கு நடுவிலேயே இந்த MBAக்கு முன்னாலேயே பட்டய படிப்புகள், சான்றிதழ் படிப்புகள் என நிறைய கம்ப்யூட்டர், டேலி அந்த மாதிரி நகை மதிப்பீட்டாளர் அந்த மாதிரி சில பயிற்சிகள் எல்லாம் வந்து படிச்சு அந்த மாதிரி நிறைய சான்றிதழ்கள் வைத்திருக்காங்க, கைவசம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த MBA முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு நிதி நிறுவனத்துல வந்து ஒரு இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு நிதி நிறுவனத்துல ஒரு இன்டர்வியூ ஒரு 5 சுற்றுகள் போயிட்டு அதுல செலக்ட் ஆகுறாங்க. அங்க போயிட்டு அவங்கனால வேலை செய்ய முடியுது. அதுக்கப்புறம் வந்து பல கம்பெனிகள் அப்படியே ஒவ்வொரு நிறுவனமாக அவங்க வராங்க. ஒரு சாதாரண ஒரு
ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் ஒரு வேலையில வந்து அவங்க இருக்காங்க. அப்படியே படிப்படியா அவங்க அவங்க மேல நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ்ல மேல வந்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு 5, 6 கம்பெனிகள் அவங்க மாற்றம் அடையறாங்க. அந்த 5, 6 கம்பெனிகளுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு தொடர்பில்லாத நிறுவனங்கள். அப்படி போயிருக்கும்போது அந்த புதுசா அந்த வேலைய கற்று திருப்பி அந்த வேலையில நல்லா ஒரு பேர் வாங்கிட்டு அப்படியே தான் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்றாங்க. இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு உண்டான ஒரு ட்ரெய்னிங் சென்டர், கேட் சென்டர்ங்கிறதுல அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு உண்டான ஒரு கவுன்சிலரா அதுல போய் சேர்றாங்க. அதுக்குண்டான அந்த கோர்ஸ் அத்தனையுமே அவங்க ட்ரெய்னிங் குடுக்கறதுல படிச்சு, அவங்க வந்து அங்க வரக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்க எம்.இ படிச்சிருக்கீங்களா? லெக்சரரான்னு கேட்கிற அளவுக்கு இந்த பெண் வந்து ஒரு திறமையான ஒரு ஆலோசகரா அந்த அந்த நிறுவனத்துல பணிபுரியறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்துல வந்து ஒரு ஷோரூம் மேனேஜரா வராங்க. இந்த மாரி படிப்படியா அவங்க மேல வராங்க. சாதாரண ஒரு வரவேற்பாளரா, ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆ அப்ப வரைக்குமே அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன தெரியும், எதுவும் தெரியாது அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. கணவருடைய உற்சாகத்தினாலயும், அவங்களுடைய ஊக்கப்படுத்துதலையும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னாலயும் ஒவ்வொரு நிலைமைக்கும் வராங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆ எழுத, பேச, பாட அந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் மேல வராங்க. இதெல்லாம் எடுத்துக்க வந்து ஒரு 26 வருடங்கள் ஆகிறது. ஆ அது வந்து நான் தான் தாமரை. இத நான் வந்து உண்மையா நான் இத சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என் தோழிகள் எல்லாரும் என்னோட கல்லூரியில நான் ஒரு மாணவரிடமும் பேசினது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கல்லூரியில இன்னும் நெறைய மாணவர்கள் முகம் தெரியாது, பேர் தெரியாது. இப்பவும் நாங்க அலுமினி குரூப்ல இருக்கிறோம். 27 வருஷத்துல இருக்கோம். அவங்கள நெறைய பேர் எனக்கு யாருன்னே தெரியாது. யாரிடமும் பேச மாட்டேன். அந்த அளவு ஒரு கூச்ச சுபாவமான பெண். அம்மா அப்படிதான் வளர்த்துனாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண் இன்னைக்கு என்னுடைய ஆ எழுத்துக்களோ அல்லது என்னுடைய வீடியோக்களோ என் நண்பர்களுக்கு பார்க்கும்பொழுது கல்லூரி நண்பர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. செந்தாமரையா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பள்ளி தோழிகளும் அவங்களும் என்ன பார்த்து ரொம்ப வியப்படையறாங்க. நிஜமா நீதானா அது? எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு கடைசியா நாங்க பட்டிமன்றம் நான், சத்யா அம்மா, கவிமா பேசின அந்த பட்டிமன்றம் பார்த்து கூட எல்லாரும் ரொம்ப என்ன பார்த்துட்டு உண்மையா நீ தான் பேசினதான்னு சொல்லி என்ன ரொம்ப வந்து பாராட்டுனாங்க. ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மை எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னும் அப்படிதான் நான் வந்து என்ன கொஞ்சம் லோவா நான் இது பண்ணிப்பேன் நானு. ஆனா என்னுடைய மகளும் என்னை இன்னும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. என் மகன் வந்து ஒரு சிறந்த மாணவனா, அனைத்திலும் சிறந்தவனா, இன்னைக்கு வந்து ஒரு மென்பொறியாளரா பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப திறமையானவன். அவன் வந்து அவனோட நண்பர்கள் கேட்பாங்க, எப்படி அவன் காலேஜ் படிக்கும்போதே கேட்பாங்க, எப்படி உன்னால அவன அளவுக்கு அவங்க டீன் கூட அவன்கிட்ட இங்கிலீஷ் பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவனுக்கு. அந்த மாரி இருக்கும்போது எப்படி உன்னால இது முடியும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, என்னுடைய அம்மா. அவன் எப்பவும் அவங்க அப்பாவ சொல்லவே மாட்டான். என்னுடைய அம்மா தான் இத்தனைக்கும். என்னுடைய வெற்றிக்கு காரணம் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவான். அடுத்தது என் மகளும் அதே போல தான். படிப்பில் இப்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கிறா. அவளும் படிப்பில் வந்து 500க்கு 490 மார்க்கள் மதிப்பெண் எடுத்தா 10ஆம் வகுப்புல. அந்த மாதிரி என்னுடைய குழந்தைகள நல்லா நான் வழிகாட்டுறேன். அவங்களுக்கு நெறைய மோட்டிவேட் நான் வந்து லோவா ஃபீல் பண்ணாலும், அவங்க என்ன வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அம்மா எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வேலைக்கு போனாங்க, தெரியாததெல்லாம் கத்துட்டாங்க. ஒரு நகரத்துல வந்து இந்த மாரியான ஒரு சிட்டில சென்னை வரைக்கும் இருந்து, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இந்தியா பூரா இருக்கக்கூடிய கிளைகள் கொண்ட ஒரு நிறுவனத்துல கூட அம்மா வந்து ஒரு உயர்ந்த பதவியில இருந்து, ஒரு செந்தாமரை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திறமையான கடின உழைப்பாளி, தன்னம்பிக்கையுடையவள். கிளையண்ட்டுக்கும், கம்பெனிக்கும் ஒரு பிரிட்ஜா இருப்பேன் நானு. சந்திக்கவே முடியாது எம்டிய ஒரு பேமெண்ட் விஷயமா கூட நிலுவையில இருக்குன்னா, அவங்கள சந்திக்க வைக்க நான் பாடுபட்டு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுப்பேன். அந்த மாரி 2 பக்கமும் எனக்கு ரொம்ப பாராட்டு. இன்னமும் நான் கடைசியா பணிபுரிந்த கம்பெனில இருந்து என்ன பணி நீக்கம் செய்யவே இல்ல. நான் இன்னும் அந்த கொரோனா பீரியட்ல இருந்து விடுமுறையில தான் இருக்கேன். நீ எப்ப வேணாலும் என்னுடைய நிறுவனத்திற்கு வரலாம் என்று கதவு திறந்தே வைத்திருக்காங்க. ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல எனக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருமையாவும் இருக்கு. ஒரு பெண்ணால முடியும். அவளுக்கு அவளோட கணவனும், குடும்பமும் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலையும், தன்னம்பிக்கையும் குடுத்தா, அவளால எதுவும் சாதிக்க முடியும். என்னால இன்னும் சாதிக்கணும். செந்தாமரைன்னா அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நான் வந்து என்ன சொல்றது? நான் மறைஞ்சாலும் என்னோட பேர்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறேன். இவ ஏதாவது சாதிக்கணும் வாழ்க்கையில அந்த மாதிரி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தாமரைம்மா. ஏதோ பிறந்தோம் பெண்ணானோம், வளர்ந்தோம் ஆளானோம், மணந்தோம் மனைவியானோம், பெற்றோம் தாயானோம், இறந்தோம் பிணமானோம் என்று வாழக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவர்களின் மத்தியில் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும், ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய நிலைப்பாடு வந்து மிகவும் அற்புதம். இன்று நீங்கள் வந்து கவி பாடுகிறீர்கள், பாடல் பாடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், கதை சொல்கிறீர்கள், ஒரு ஆலோசனை வழங்குபவராக இருக்கின்றீர்கள், பயிற்சி எடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்க பயிற்சி பெற்று இருக்கின்றீர்கள்.
பன்முகப்பட்ட ஒரு கலைத்திறன் உங்களிடம் இருக்கின்றது. நல்லதொரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய விருப்பம், என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். மிக்க மகிழ்ச்சி தாமரை, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தாமரை என்றுமே மலர்ந்திருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் சொல்வது இந்த தாமரை, செந்தாமரையை செந்தாமரை மலர்ந்திருக்க வேண்டியது. மகிழ்ச்சி. என்றும் உங்களுடைய பூவிற்கேற்றமும் உங்களுடைய முகம் அப்படியே மலர்ந்து இருக்கணும் அப்படின்றது ஆசை. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா, வணக்கம். செந்தாமரை முதல்ல அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா அது முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னும் போது, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம், பெரியார் எழுதின புத்தகம், பெண் ஏன் அடிமையானால். அதுல பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும், பெண்களுக்கு வாய்ப்பை கொடுத்தோம்னா அவங்களால மிக சிறப்பா வர முடியும் அப்படின்லாம் அதுல ஊக்கமுற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மருத்துவர், ஒரு முனைவர், சுந்தரவல்லி, அவங்க அந்த புத்தகத்தை நான் பெரியார் புத்தகத்தை நான் படிக்காம இருந்திருந்தேன்னா நானு சமையல் அறையில ஏதோ ஒரு கிராமத்துலதான் நான் இருந்திருப்பேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு கல்லூரியில பேராசிரியரா வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுக்கு அந்த தன் முயற்சி, அவங்க ஏற்படுத்திக்கிட்ட வாய்ப்பு, தொடர் முயற்சி, அதனால இன்னைக்கு மிக சிறப்பான அளவிற்கு ஒரு நல்ல ஆளுமையாக வளர்ந்திருக்கிறாருன்னு சொன்னா, அது இப்ப அண்மையில ஒரு திரைப்படம் 36 வயதினிலே அப்படின்னு ஒரு திரைப்படம், அதுல எந்த அளவுக்கு அது படமா இருந்தாலும் அதுல காட்டியிருக்கிற விதம், அந்த அளவுக்கு இவங்க உண்மையில வாழ்ந்துட்டு இருக்கிற நிஜ ஹீரோயின் இவங்க செந்தாமரை இவங்கதான். ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். நீங்க இன்னும் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதா மேம் எங்க காணோம், எங்க வெளில போயிருக்காங்க. எல்லாரும் கதை சொல்லி முடிச்சாச்சா? நான் சொல்லலாமா கதை? சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லலன்னா நான் சொல்றேன். நான் இப்ப சொல்ல போறது வந்தாச்சு. கவிதா மேம் நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல நீங்க சொல்லுங்கம்மா. மணி 8:30 ஆனால் கணவருக்கு வயிற்றில் பசியை எடுத்துவிடும். எங்கள் வீட்டில் அனைவருக்குமே அது விஷயம் தான். ஒரு 10 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வருகிறேன். பாருங்க போய் பாருங்க. இப்போ நான் எழுதினது சொல்ல போறது நான் எழுதின கதை. இது இங்க நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து வர ஒரு காலாண்டு இதழ், இலக்கிய புத்தகம். இதுல ஏதாவது ஒரு என்னுடைய ஏதாவது இருக்கும் படைப்பு. இதுல சிற்றிதழ் சிறப்புன்றதுனால கதை எழுதின அந்த கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 78 ரூபாய். இந்த கதைக்கான ஒரு விஷயம் எங்க நடக்குதுன்னு சொன்னா ஒரு தொடரில நடக்கிறபடி. ஏன்னா எனக்கு வாழ்க்கையே பாதி வாழ்க்கை தொடரில தான் என்னுடைய வாழ்க்கையே போயிருந்துச்சு. நாங்க மங்களூர்ல இருந்த காலத்திலயும் சரி, பெங்களூர்ல இருந்த காலத்துலயும், மங்களூர்ல இருக்கும்போது சென்னைக்கு வரணும்னா எனக்கு 18 மணி நேரம் நான் வரணும். அப்ப நிறைய காட்சிகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவங்களா இருக்கும் எனக்கு. இப்போ சமீபத்துல ஒரு முறை இந்த வெயில் காலம் சமயத்துல வரும்போது இந்த காட்சியை மனசுல பட்டது, அதை நான் கதையாக்குனேன். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தி அந்த சங்கீதான்ற ஒரு கேரக்டர், அதை நான் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எதிரில அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, 6 சீட் இருக்கும். அந்த 6 பேரை வச்சு அந்த கதை நகரும். ஒரு பையன், இந்த சங்கீதாக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் அவங்க மாமா வீட்டுக்கு அவங்க மாமாவுடைய திருமண நாளுக்கு போயிட்டு அந்த மாமா பொண்ணு கூட அந்த சின்ன வயசுல விளையாடிட்டு அந்த பிரிவை தாங்காம ஒரு அழுதுகிட்டு, மாமா நீ போயிட்டு வாப்பா, உனக்கு நீ விடுமுறை விடும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றபடி ஒரு மாமா. அதுக்கு முன்னாடி ஒரு பூ கட்டுற ஒரு பெண், ஒரு சென்னை பாஷை பேசுறபடி, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஏதோ போயிருக்கிறேன், இந்த பூ கட்டிட்டு வந்துடுறேன், அப்புறம் வந்த பின்னாடி நீ கொஞ்சம் ராவுல நேரம் ஆச்சுன்னு வச்சுக்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை நிக்கிறேன் நான் பின்னாடியே அப்படின்னு ஒரு பேசுறபடி அப்படியான ஒரு பூ கட்டக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கிற ஒருத்தவங்க. அப்புறம் ஒரு பெங்களூர்ல வேலை பார்க்கிற ஒரு மென்பொறியாளரான ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் ஒரு வயதான ஆணு. நடுவுல அந்த அம்மா, நம்ம கதாநாயகி, அவங்க ஒரு அம்மா வராங்க. அவங்க
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு பையன், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பையன், இளவயது பையன். இவங்கள வச்சு இந்த 7 பேரை வச்சு அந்த கதை எழுதினேன். அதுல வந்து பார்க்கும்போது இவங்க தொடங்க போகுது. அப்போ அந்த பஸ் வந்து தொடர்ந்து வந்து அந்த நிலையத்துல இருந்து தொடங்கி வருது. அப்போ அவங்க பெரம்பூர்ல நிறுத்துவாங்க. பெரம்பூர் வந்து வட சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஷன். அங்க வந்து அவங்க அந்த ஏறிட்டு அடடா இடம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பூக்காரம்மா வந்து ரிசர்வேஷன் இல்லாம வந்திருப்பாங்க. அவங்க வந்து எழுந்து நின்னுக்குவாங்க. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களேன்னு ஒரு மாதிரி எரிச்சலா எழுந்து நின்னுப்பாங்க. இந்த வந்தம்மா வந்து உங்க உங்க மூட்டை எப்படி நகர்த்துங்க அப்படி நம்ம பார்த்திருக்கலாம். இந்த ரயில் பயணத்துல வந்துருவாங்க, இப்படி தள்ளுங்க அப்படி தள்ளுங்க, காலை வச்சுட்டு இருக்கிறத கவனிக்காம போட்டு இடிச்சு இழுப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து அவங்க முதல்ல அப்படியெல்லாம் செய்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த எதிரில இருக்கிற இவங்க சங்கீதா வந்து மொபைல் அலைபேசியை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அந்த ஃபேன் ஓடலையா, ஒரு ஃபேன் ஓடாம இருக்க, வெயில் அடிக்குது, அந்த ஃபேனை போடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு மிக்சர் பேக்கெட் வச்சிருப்பாங்க. அந்த மிக்சர் பேக்கெட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. இந்தாப்பா சாப்பிடுன்னு அந்த குழந்தை கையில கொட்டுவாங்க. அந்த பையன் வேணாங்கத்தன்னா இல்லப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த பெரியவர் தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த பெரியவர் கிட்ட இந்தாங்க ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு போற பொண்ணுகிட்ட அம்மா நீ என்ன கண்ணே நீ பெங்களூர்ல இருக்கிறியாம்மா, எங்க அண்ணன் பொண்ணு கூட இருக்கா, என்ன கூப்பிடுவாம்மா, நீ எப்படி இருக்கம்மா அப்படின்னு பேசுறபடி, இல்ல வேணான்னா அம்மா இதெல்லாம் பிராண்டட் தான்மா, நீங்க எல்லாம் பிராண்டட் தானே பாக்குறீங்க, இதெல்லாம் பிராண்டட் தான் சாப்பிடுங்கம்மா அப்படின்றபடி அந்த கையில கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் இருப்பான். அந்த பையன் கிட்டயே ஒரு வேலை செய்யற ஒரு இளைஞன் அந்த வேலைக்கிட்டயே அப்படி சொல்லுவோம். வேலைக்கு போற பையன் கிட்டயே சொல்லி கொடுக்க வைப்பாங்க. இப்படியாக அங்க ஆளாளுக்கு ஒரு அலைபேசியை பார்த்துக்கிட்டு அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் இந்த அம்மா வந்தவுடனே இப்படி பையன் நகர்த்துறாங்க, அப்படி பையன் நகர்த்துறாங்கன்னு ஒரு எரிச்சல்ல அந்த அம்மாவை பார்த்தவங்க, அந்த அம்மா அந்த பயணத்துல அந்த மிக்சரை எல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தர்கிட்ட அக்கறையோட பேசும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், அங்க இருக்கிற ஒரு இறுக்கமான சூழல் விலகிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சகஜமான சூழல், பார்த்து பழகினவங்களை போல ஒரு சகஜமான சூழல் உருவாகிடும். அதுல வந்து இந்த சங்கீதா வந்து நினைப்பா, என்னடா இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் மிக்சர் எல்லாம் கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்களே, இந்த ரயில் எல்லாம் வந்தா மருந்து எல்லாம் போட்டு கொடுப்பாங்களா, அதை போல ஒரு ஆளா, ஒரு மனித இயல்பு அது. ஐயோ என்னடா இது வாங்கலாமா சாப்பிடலாமா, அவங்க எப்படி இருப்பாங்களோ, எப்பயோ கேட்ட கதையெல்லாம் ஞாபகம் வரும். அப்படியான ஒரு இயல்போட அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சூழல் வந்து எப்படி எல்லாம் மாறுது. அந்த பூக்காரமாக்கு இந்தம்மா நீ சாப்பிடுமா, அந்த பூவை வாங்கி அந்தம்மா மடியில வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சாப்பிட கொடுக்கறது ஒரு சகஜமான சூழல்ல வந்து உருவாகும் போது, அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, அந்த அலைபேசியில இருந்து வெளியில வந்து அவங்க அது சின்ன வயசு பையனா இருக்கலாம், அது வயசான முதியவரா இருக்கலாம், இந்த வேலை செய்யற பெண்ணா இருக்கலாம், வேலை பார்க்கிற இளைஞரா இருக்கலாம், இல்ல இப்படியான ஒரு நடுத்தர வயதான ஒரு பெண்மணியா இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாருமே அங்க வந்து ஒரு குடும்பம் போல பேச பழக அவங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் போனதே தெரியாம ஜோலார்பேட்ல வந்து இறங்குவாங்க. அப்ப ஜோலார்பேட்ல வந்து இறங்கும் போது இந்த சங்கீதாவுடைய மனம் வந்து யோசிக்க, எப்படி இப்படி ஒரு எல்லாருமே பொதுவா தொடர்ல பயணத்துல போகும்போது பார்க்கலாம், அவங்கவுங்க கொண்டு வருவாங்க, அவங்கவுங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க, யாராவது ஒருத்தருக்கு அம்மா வேணுமான்னு கேட்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அவங்கவுங்க சாப்பாடு கட்டிட்டு வர்றதுல இருந்து எண்ணெய்ல இருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இங்க வந்து அந்த ஒரு மிக்சரை கொடுத்து அவங்க சகஜமா நீ என்னமா பண்ற, நீ எங்க இருக்க, நீ எது போட்டுற ஒரு அழகா ஒரு பேச்ச ஆரம்பிச்சு அந்த 3 மணி நேரம் போனதே தெரியாம ஒரு இனிமையான பயணமாக அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு படிச்சபடி தெரியாது, ஒரு கருப்பானவங்க, ஆனா ஒரு கலையான ஒரு முகம், அழகா சிரிச்சுக்கிட்டு அவங்க பேசுறத பார்க்கும்போது எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவங்க அந்த ஒரு 3 மணி நேரத்துல மாத்திடுறாங்க. இது எது மாத்துச்சு, அந்த பெண்மணியினுடைய அந்த இயல்பா, இல்லாட்டி அவங்க வந்து இந்தாம்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிக்சர் எல்லாம் கொடுத்து திருப்பி செகண்ட் ரவுண்ட் காலி ஆயிடுச்சா, கையை காட்டுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையா திருப்பி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக அவங்க உணர்கிறார்கள். அவங்க வெளியில போகும்போது இவளுக்கே வந்து அந்த சங்கீதாக்கே வந்து கஷ்டமா இருக்கும். எப்படி இந்த சூழலை மாத்துச்சு, எது மாத்துச்சு, அந்த அம்மாவுடைய இயல்பா, இல்லாட்டி அவங்க வந்து அந்த பையன் கேட்பான், அத்தை போகும்போது, அத்தை இந்த மிக்சர் பாக்கெட் எவ்வளவுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, 78 ரூபாய் தம்பி, உனக்கு பிடிச்சிருக்கா, இந்தா நீ வச்சுக்க அப்படின்ட்டு இன்னொன்னையும் எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவ சங்கீதா நினைச்சுப்பா, அடடா அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டமே, இது யாரு, இது மயக்க மருந்து கொடுத்து ஏமாத்திருவாங்களோ அப்படின்றபடி எல்லாம் நினைச்சுவேன்ட்டு அவ தலையில அவளே தன்னைத்தானே அவ வந்து நொந்து கொள்வாள்.
அப்படியாக போகும்போது இந்த ஒரு அந்த அம்மா இறங்கும் போது சொல்லுவாங்க எவ்வளவு அந்த விலை அப்படின்னு கேட்கும்போது 78 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த 78 ரூபாய்க்குள்ள இவ்வளவு ஒரு மேஜிக் நடக்குது. எல்லாரும் இருக்கமாடைய சூழல்லாம் உடைஞ்சி ஒரு சகஜமான ஒரு அன்பான ஒரு எல்லாரும் ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு சூழலை ஒரு பெண்மணியால 3 மணி நேரத்துல உருவாக்கி போக முடியுதுன்னா அப்ப நம்மளால என்ன எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றபடி நான் அந்த கதையை கொண்டு போயிருந்தேன். எனக்கு பிடிச்சது அந்த கதையை படிச்சுட்டு நிறைய பேர் அதை பாராட்டவும் செஞ்சாங்க. ஒரு நிறைவான கதையா இருந்து அதை உங்க கூட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மனது மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. மகிழ்ச்சிமா, ரொம்ப சிறப்பான ஒரு சிறுகதை. மிக சிறப்பா அத நீங்க சொன்ன விதமும் நல்லா இருந்தது. ஏன்னா ஆட்களை பாக்குறத வச்சே நம்ம மக்கள் மனசுல ஒரு எடை போடுவாங்க. திருவள்ளுவர் சொல்வாரு அது மாதிரி உருவ கண்டு எல்லாமே வேண்டும். அதை நீங்க நல்லா அதை பதிவு பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய பேச்சு ஸ்லாங் அதெல்லாம் சொன்னீங்க. சென்னையில பேசுற மாதிரியான அந்த செய்தி எல்லாம் சொன்னது. எனக்கு இது தொடர் வண்டியில நீங்க அமைச்சு சொல்லியிருக்கீங்க. ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு சிறுகதை பேருந்துல இருக்கிற மாதிரியான ஒரு கதையும் அழகிரிசாமி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அங்க பேருந்துல நடக்கிற அந்த செயல்பாடுகள் பத்தி நீங்க தொடர் வண்டியில பண்ணத அது உள்ளத்தை தொடர மாதிரி உருவத்தை பார்த்து இடம் போடாம அவங்க மத்தவங்களோட அனுசரணையா பேசுற விதம் இதெல்லாம் வச்சு நீங்க இது பண்ணிருக்கீங்க. கதை பின்னல் இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. மகிழ்ச்சி, பாராட்டுகள். வணக்கம். நன்றி. நன்றி. கவிதாமா, வேற யாருன்னா சொல்றீங்களா இல்ல நான் கதை சொல்லட்டுமா? நேரம் 9 ஆயிடுச்சுங்க ஐயா. நானு 3 நிமிஷத்துல 2 கதை சொல்லி. சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நான் படித்த கதையிலே இவ்வளவு சிறிய அளவிற்கான கதை நூல் வேறு நான் பார்த்ததில்லை. அதற்கு பிறகு மற்றவர் எழுதியிருக்கின்றார்கள். மிக மிக சிறுகதை என்றால் ஒரு 2 பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் இருக்கணும், அந்த கதை மாந்தர்கள் இருக்கணும், ஒரு கருத்தை பின்னி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சிறுகதைக்கான இலக்கணங்கள் சொல்லி இருந்தாலும் இது 5-6 வரிக்குள்ளார 4 வரிக்குள்ளார அதுல ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்து. அப்படி இன்னைக்கு நாம இதுல எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம்னா ஒருத்தர் தெரியாதுக்கு முன்னாடி தெரியாது ஒரு நட்பு முறையில எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை கவிதா அம்மா உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அந்த நட்பு இது தொடர்பா ஒரு கதை. கடற்கரை ஓரத்துல அலைகள் வீசிக்கிட்டே இருக்கு. அலைகள் வீசும்போது அங்க நண்டு நடந்துகிட்டு இருக்கு. நண்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதுவே திரும்பி பார்த்து, ஆஹா, நாம நடந்து வந்த அந்த கால் தடம் அழகா கோலம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து அது மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு அலை அதை அழிச்சிருச்சு. நாம எவ்வளவு அழகா கோலம் போட்டுக்கிட்டு போறோம், நம்முடைய நடை இவ்வளவு அழகா இருக்கு, இந்த இடத்துல அந்த ஈர மணல்ல பதிஞ்சிருக்கிறது. ஆனா அதை பொறுத்துக்க முடியாம இப்படி அழிச்சிட்டு போகுது இந்த அலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு நரி காலடி தடத்தை பார்த்துக்கிட்டே வருது. அந்த நரி நண்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த அலை அடிச்சிருச்சு. அப்பதான் அது உணர்ந்துச்சா, அது முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு சொல்றது. முன்பே காப்பான் அன்பே நட்பு. இது நட்பு பத்தின ஒரு எந்த அளவுக்கு முன்னாடி இருந்து நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லா இன்னும் கெடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க நட்புங்கிறது நம்ம காக்கிறது. அதுவும் நட்புங்கிறது உன்னுடைய குறைகளை உனக்கு மட்டுமே சுட்டி காட்டி மற்றவர்களிடம் மறைத்து விடுபவர்களே நம்பத்தகுந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு கதை. அதே கடற்கரை ஓரத்துல ஒரு கலங்கரை விளக்கு இருக்கு. பக்கத்துல படகு மேல பறவைகள்லாம் கூட்டமா பறந்து அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல பறவைகள் பேசிக்கிட்டு இருக்கு. 2 பறவை. நாம எங்கெங்கோ சுத்துறோம், எங்கெங்கோ போயிட்டு உணவு தேடுறோம், பறந்து இருக்கிறோம். ஆனா இந்த கலங்கரை விளக்கு எங்கும் போகாம இது இங்கேயே நின்றுட்டு இருக்கு. இது அப்படி நின்று இது என்னத்தை பண்ணி சாதிக்க போகுது அப்படின்னு அந்த 2 பறவை பேசிட்டு இருக்கும்போது 3வதா இன்னொரு பறவை சொல்லிச்சான், நாம எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வர்றதெல்லாம் நமக்காகத்தான் இது. ஆக நம்ம சுத்துற வாழ்க்கைங்கிறது நமக்கான வாழ்க்கை. ஆனா கலங்கரை விளக்கு ஒரு இடத்துல இருந்தாலும் அது கடல்ல இருந்து வர்ற கலங்களுக்கு இதுதான் கரை அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கு. அது தனியா இருந்தாலும் அது ஒரு வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. தனி என்று இருப்பினும்
பனி என்று இரு, தனி என்று இருப்பினும் பனி என்று இரு அப்படின்னு அந்த ஒரு கதையில, அந்த கதை புத்தகம் முழுக்கவே ஒரு இப்படி முத்தாய்ப்பான ஒரு வாசகம் இருக்கும். இந்த கதை தொகுப்பு உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவரு எழுதின காசி ஆனந்தன் கதைகள் அப்படிங்கிற இந்த கதை நூல்ல என்னோட ஆய்வியல் நிறைஞ்ச படிப்புக்காக இதுல திறனாய்வு செய்யணும் அப்படின்னு கூட இருந்தேன். அது வாய்ப்பு இல்லாம வேற ஒரு தலைப்புல எடுக்க வேண்டியிருந்தது. அப்படி இந்த கதை அந்த அளவுக்கு பல தாக்கங்களை உருவாக்கி இருக்கு. ஒருவேளை இது தாக்கத்தினாலதான் நம்முடைய இறை அன்பு அவர் சின்ன சின்ன வெளிச்சங்கள் அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்திருக்கலாம் சின்ன சின்ன வெளிச்சங்கள். இன்னும் ராணி வார இதழ்ல மாத்திரை கதைகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக கதையினுடைய வடிவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட, அதுல கதை மாந்தர்கள் எப்படி இருக்கிறாங்கிறத விட, ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பதிய வைக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த வகையில இந்த எல்லாரும் நட்பு முறையில் இருந்திருக்கும் போது அந்த நட்புங்கிற கதையையும், அந்த தனி என்று இருப்பினும் பனி என்று இரு அப்படிங்கிறதையும் சொல்லணும்னு தோணுச்சு. மகிழ்ச்சி, நன்றி. 3 நிமிஷத்துல 2 கதை முடிஞ்சிருச்சு. நன்றி. இதுக்கு நீங்க யாராவது இருக்கிறவங்க பின்னூட்டம்? அதாவது இந்த நண்டு கதையும் சரி, அந்த நண்டு தன்னைத்தானே திருப்பி பார்த்து அதை இது பண்ணும்போது அந்த நட்புக்கான அந்த விஷயங்களை நீங்க சொன்ன கதையும் சரி, இப்படி கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய அவர் காசி ஆனந்தர்னா இந்த இது சொன்னீங்க இல்லையே, தமிழா நீ பேசுவது தமிழா, அந்த பாடல் எழுதிய காசி ஆனந்தர் அவருங்களா? ஓ, அப்ப அவர் நீங்க நிச்சயமாக ஒரு உணர்ச்சி மயமான கதையோட்டமாகத்தான் இருக்கும். பாடலும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப அருமை. அதனால நீங்க இந்த 3 நிமிடத்திற்குள்ள சொல்ல வேண்டும் என்று எவ்வளவு சுருக்கி எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி சுருக்கி கொடுத்திருக்கிறீர்கள். இதை விரிவாக சொன்னா இன்னுமே நாங்க முழுமையா கேட்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகுங்க ஐயா. அந்த சொன்ன நேரத்தை காப்பாற்றுவதற்காக வெகு சரியாக அந்த நேரத்தில் நீங்க முடித்து விட்டீர்கள். மகிழ்ச்சி, நன்றி. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அருமையாக இதோ அவங்க கவிசன் வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு 9 மணி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, நாங்கெல்லாம் போய் வேலையை பார்க்கணும். அதனால கவிசன் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றிங்கம்மா. அதே மாதிரி காசி ஆனந்தன் அவரோடது காசி ஆனந்தன் நறுக்குகள்னு ஒரு நூல். காசி ஆனந்தன் நறுக்குகள். வாய்ப்பு இருந்தா அந்த நூல் எல்லாரும் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரே ஒரு செய்தி மட்டும் 1 நிமிஷத்துக்குள்ளார ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். டே நாயே, பீட்டருக்கு சாப்பாடு கொடுத்தியா? இங்கு நாய் என்பது மனிதன், பீட்டர் என்பது நாய். டே நாயே, பீட்டருக்கு சாப்பாடு கொடுத்தியா? இங்கு பீட்டர் என்பது நாய், நாய் என்பது மனிதன். நன்றி. இருக்காங்க நிறைய பேர், அப்படி நிறைய பேர் இருக்காங்க ஐயா. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியது செய்ய மாட்டாங்க. அதே நாய்க்கு அப்படி வேலைக்கு என்னென்ன பண்ணணுமோ, மட்டன்ல இருந்து சிக்கன்ல இருந்து அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கான புரோட்டீன் இருக்கிறது சாப்பாட்டுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போடுறவங்க இருக்காதான் இருக்காங்க. எங்க குடும்பத்திலேயே அப்படிதான் இருக்காங்க எல்லாரும். மகிழ்ச்சி. எனக்கு நம்ம வீட்டுல இருந்த 4 பேர்த்தான் டாக்டர் ரஜா நமக்கு பழக்கம். 4 வரை பார்ப்பதற்காக டாக்டர் ரஜா ரங்கா ராமானுஜம். இப்ப அவர் கவிஞர், அப்பொழுது கால்நடை மருத்துவர், இப்பயும் கால்நடை மருத்துவர் தான். அது மூலமா நம்மளுக்கு ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க 4 வீட்டில் இருந்தார்கள். அழகி, சுப்பு, ராமா, பீமா என்று 4 இருந்தார்கள். 4 அவர் குடும்ப மருத்துவர். அவர் அவர்கிட்ட மட்டும்தான் அதுங்க மாத்திரையும் சாப்பிட்டுக்குங்க. மத்தவங்க வந்தாங்கன்னா அதுங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. அற்புதமான மருத்துவர் அவர். சரி, மிக்க மகிழ்ச்சி. இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, தேன்மொழி அம்மா அவர்கள் கூறிய கதையையும் கதிரவன் ஐயா கூறிய கதையும் நான் கேட்க இயலவில்லை. ஆனாலும் வலையொலியில் பதிவு செய்யும் பொழுது நிச்சயமாக அதை நான் கேட்டு விடுவேன். அதற்காக காத்திருக்கின்றேன். மற்றபடி செல்லப்பாண்டி அம்மா தங்களுடைய கதையை குழுவிலே பதிவிடுவதாக கூறியிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. நேரமின்மையின் நேரம் அதிகமாகி விட்டதால் மற்றவர்களுடைய கதையை கேட்க இயலவில்லை. இங்கு அறிவன் அவர்கள் கதையை இன்னும் கூறல நினைக்கிறேன்.
உங்களுடைய கதையும் நீங்கள் வந்து குழுவுல போட்டுட்டீங்கன்னா நம்ம கேட்கலாம். நிச்சயமா அடுத்த வாரம் கூட இந்த கதை சொல்லாடல் நிகழ்வு நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்து எடுத்து செல்வதில் கூட எந்த விதமான தயக்கமும் இல்லை. அற்புதமாக ஒவ்வொரு கதைக்கும் அழகாக பின்னூட்டம் தந்த கதிரவன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா வந்து ஒரு கதையை நம்ம அப்படியே சொல்றதை விட அந்த கதையுடைய சாராம்சம் என்ன, எப்படி இருந்தது, அதோட சேர்த்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அது இன்னமும் மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால அழகுக்கு அழகு சேர்ப்பது போல, வலுவிற்கு வலு சேர்ப்பது போல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவருடைய கதைகளுக்கும் அற்புதமான ஒரு பின்னோட்டத்தம் என்ற ஒரு வலுவினை சேர்த்து, அழகினை சேர்த்து அவர்களுடைய கதையை இன்னும் கொஞ்சம் பிரமிப்பாக ஒரு மிளிர செய்தவர் வந்து கதிரவன் ஐயா என்கின்ற பட்சத்தில் இங்கே ஐயா அவர்களுக்கும் கதை, தன்னுடைய கதையை, சொந்த கதையை, அறிந்த கதையை, தெரிந்த கதையை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த முறை பார்வையாளராக பங்கேற்றிருக்கக்கூடிய கவிஞர் பாண்டியன் அவர்கள் சகோதரர் அவர்கள் அடுத்த முறை கதை சொல்லியாக உருவெடுப்பார் என்று நாங்கள் நம்புவோம். ஒரு பாடகராக, ஒரு கவிஞராக வளம் வந்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய பாண்டியன் சகோதரர் அடுத்த முறை கதை சொல்லியாக அவதாரம் எடுக்க இருக்கின்றார் என்பதை அறிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் இத்துடன் நாம் நிறைவு செய்வோம். மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. எப்பொழுதுமே ஒரு புதுமையை வந்து சில மாற்றங்களை வரவேற்காத ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே அற்புதமாக எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும், ஒரு புதிய நிகழ்வாக இருந்தாலும், அறிமுகமே ஆகவில்லை என்றாலும், தலைப்பே தெரியவில்லை என்றாலும் நம்மளுடைய நிகழ்விற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நபர்களாவது வந்து சிறப்பு சேர்ப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து சென்னெக்ஸஸ் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறது என்று கூற வேண்டும். காஞ்சி கதிரவனையாக்க செல்ல வேண்டிய புகழ் அப்படியே சென்னெக்ஸஸ்க்கும் வருகிறது. சென்னெக்ஸஸ் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எங்களுக்கும் ஒரு பெருமை, ஏதோ நாங்கள் அவரை கண்டெடுத்தோம் இது போல ஒரு மகிழ்ச்சி. அவருடைய அறிவு வந்து எங்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்றது என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கின்றது. நிச்சயம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மூலமாகவும் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அந்த பெருமையை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். அனைவருக்கும் நன்றி. நள்ளிரவு வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். வணக்கம். நன்றி அம்மா. வணக்கம். நன்றி அம்மா. தங்களுடைய விருந்தினர்கள் வந்திருந்த போதும் இறுதியாக என்னை கை கொடுத்து காப்பாற்றியவர்கள் நீங்கள் தான். தங்கள் மூலமாகவே எங்கள் வீட்டில் இப்பொழுது 9 மணி 9:15க்கு நாங்கள் சாப்பிட இருக்கின்றோம். தங்கள் மூலமாக மட்டுமே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். நாளை நடக்க இருந்த நம்மளுடைய சான்றிதழ் அளிப்பது நாளை நடக்க இயலாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் எங்கள் முதல்வர் அம்மா வீட்டுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மல்லிகா சந்திரன் மேம் வீட்டுக்கு நாங்கள் நாளைக்கு போறோம். நிச்சயமா அவங்க வந்து பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து 7 மணிக்கு உட்காந்துனா 8:30 9 மணி ஆயிடும், கூடவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால நாளை மறுநாள் வந்து தேன்மொழி அம்மாவும் தமிழ்ச்செல்வி அம்மாவும் மூலமாக பட்டிமன்றம் நடைபெறும். வழக்கம்போல் வெள்ளிக்கிழமை கவிதையாடல் நிகழ்வு இருக்கும். நாளை மட்டும் அந்த நிகழ்வானது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி வைக்கப்படுகின்றது. பயிற்சி வகுப்பு சான்றிதழானது அனைவரும் பொறுத்தள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி. 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 வணக்கம்.